எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்டு ஹாய். மீ ஜியான் பவி, எஸ்எஸ்பிகே. இப்போ நம்ம யாரோட ஸ்டோரி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட ஹாட் கிங்கான ஜங்குக்கோட ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்டோரியோட டைட்டில் என்ன அப்படின்னா, தம்ப்நெயில்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு இன்னும் நான் டைட்டில் நான் முடிவு பண்ணல. ஆக்சுவலி நான் ரொம்ப நாளா ஒரே மாதிரி ஸ்டோரி போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். அதனால இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு கான்செப்ட்டா நம்ம ஸ்டோரி வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதால தான் இந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரிக்கு கண்டிப்பா இன்ட்ரோ, ஸ்டோரி லைன் எதுவுமே கிடையாது. டைரக்ட்டா ஸ்டோரிக்குள்ள போயிரலாம். ஆக்சுவலி ஸ்டார்ட்டிங் சீன்லயே நீங்க வந்து ஒரு பெர்சன் கிட்ட ஆக்சுவலி மேக் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐ மீன் அந்த ப்ராசஸ்க்கு ஆக்சுவலி போறீங்க. ஐ மீன் எப்படி சொல்லனா 2 பேரும் வந்து இப்பதான் ஸ்டார்ட்டிங்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்க உங்க ட்ரெஸ் எல்லாம் ஆக்சுவலி கழட்டி போடுறீங்க. டக்குனு அந்த பெர்சனோட நெக்க புடிச்சிட்டு, "ஏன்டா இவ்ளோ இதா பண்ற? சீக்கிரம் ட்ரெஸ்ஸ அவுத்து போடுறா" அப்படிங்கிற மாரி கேட்குறீங்க. அவன் லைட்டா உங்கள பார்த்து ஒரு மாரி ஸ்மைல் பண்ணிட்டு, அவனோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போடுறான். அப்படியே நீங்க வந்து படுக்கிறீங்க. உங்களுடைய ட்ரெஸ்ஸஸ்லாம் ஒவ்வொன்னா கழட்டிட்டான். அவனோட ட்ரெஸ்ஸஸும் எல்லாம் கழட்டிட்டான். நீங்க வந்து படுத்திருக்கீங்க. ஜங்குக்கு வந்து உங்களுக்கு மேல வந்து எல்லாமே பண்றான். பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு செகண்ட் நீங்க இப்படி கண்ண மூடிட்டு, இப்படி ஓப்பன் பண்றீங்க. அப்புறம் அந்த பெர்சன ஆக்சுவலி ஒரு தள்ளு தள்ளி விட்டுட்டீங்க. நீங்க உங்க நிலைமைய பார்க்குறீங்க, அவன பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாரி எம்பரசிங் ஃபீல் ஆயிட்டு, ஒரு செகண்ட் தள்ளி விட்டுட்டு, "நீங்க என்ன பண்றீங்க?" அப்படிங்கிற மாரி ஒரு செகண்ட் கத்திட்டு, நீங்க கடகடன்னு ஆக்சுவலி இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? எல்லார் வீட்லயும் வந்து கொஞ்சம் தனியா ரூம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரி பக்கத்தில ரூம் இதுன்னு சொல்லிட்டு, நீங்க கடகடன்னு ரூம்குள்ள போயிட்டு கதவ லாக் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ! இப்ப நான் நான் எங்க இருக்கேன்? இவன் யாரு? நான் எங்க இருக்கேன்? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப என்ன சொல்றதுன்னே தெரியல. டக்குன்னு உங்க ஃபேஸ் ஆக்சுவலி மிரர்ல பார்க்குறீங்க. உங்களுக்கு மொரட்டு ஷாக்கு. அந்த மிரர போய் அப்படியே டச் பண்றீங்க. எனக்கு எப்படி இவ்வளோ ஏஜ் ஆயிட்டு? எனக்கு ஜஸ்ட் 19 தானே ஆகுது. ஆனா பாக்க எனக்கு என்னமோ 34, 33 ஆகுன ரொம்ப பெரிய பொண்ணு மாரி இருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப பயப்படுறீங்க. உங்களுக்கே ஒரு செகண்ட் கிளாரிட்டி கிடைக்கவே இல்ல. நான் எப்படி இங்க வந்தேன்? நான் என் வீட்ல தானே இருந்தேன். நான் எப்படி இங்க வந்தேன்? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப பயப்படுறீங்க. டக்குன்னு நீங்க வந்து அதில ஆக்சுவலி ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் இருக்கும் போல. அந்த எப்படின்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள்ன்னு சொல்லுவாங்கல்ல, உட்காந்து மேக்கப்லாம் பண்ணுவாங்கல்ல, அதில ஒரு ஃபோட்டோஸ் இருக்கு. அதில பார்த்தா இதுக்கு முன்னக்கூட்டி அந்த பெர்சனும், நீங்க 2 குழந்தைங்க இருக்கிற மாரி இருக்கு. ஓ! உங்களுக்கு அப்பந்தான் கொஞ்சம் எப்படின்னா உங்களுக்கு அனலைஸ் ஆகுது. அப்போ நம்ம ஃப்யூச்சருக்கு வந்திருக்கோம். அப்போ அவன் என்னோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்டா? ஐயோ! இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நான் எப்படி இங்க வந்தேன்? எங்க வீட்லலாம் நான் படுத்து தூங்குனேன். ஐயோ! எனக்கு என்ன ஆச்சுன்னு புரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஆக்சுவலி ரொம்ப எப்படி சொல்லனா, நீங்க வந்து கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சுட்டீங்க. பயப்படன்னா உங்களுக்கு என்ன சொல்றதே தெரியல. ஏன்னா உங்களுக்கு வந்து இப்ப எப்படி இருக்கீங்கன்னா, ஆக்சுவலி உண்மைதான். 19 வயசுல இருந்து நீங்க அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கீங்க உங்களுடைய 34 ஏஜுக்கு. இப்போ உங்களுடைய பாடி வந்து 34 ஏஜா இருந்தாலும், உங்களுக்கு இன்னும் மென்டலி வந்து 19 இயர்ஸ் தான். உங்களுக்கு வந்து அந்த இடத்துல எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது சுத்தமா தெரியல. அந்த ஒரு பெர்சன் வந்து கதவ தட்டிட்டு, "ஒயன் என்னம்மா ஆச்சு? என்ன? கதவு எதுவும் ஓப்பன் பண்ணு. எதுவும் உடம்பு எதுவும் சரியில்லையாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெர்சன் ஸ்வீட்டா தான் பேசுன மாரி இருக்கு. நீங்க எப்படி பயப்படுறீங்க? ஐயோ! எனக்கு என்ன இவன்ட்ட நான் என்ன சொல்லி சமாளிப்பேன்? இவன் நான் கதவு ஓப்பன் பண்ணோனே மறுபடியும் என்கிட்ட தப்பா எதுவும் நடந்துக்கிட்டானா நான் என்ன பண்ணுவேன்? ஆனா இதனால என் ஃப்யூச்சரும் இப்போ பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டக்குனு கதவ ஓப்பன் பண்ணிட்டீங்க. வேற ஒரு ட்ரெஸ்ஸ ஆக்சுவலி வேர் பண்ணிட்டீங்க. அவன் எப்படி பார்க்குறான் ஷாக்ல. அவன் வந்து துண்டு கட்டியிருக்கான் ஆக்சுவலி. "என்னம்மா ஆச்சு? ஏன் இப்படி இருக்க?" "இல்ல, இல்ல எனக்கு லைட்டா தல வலிக்கிற மாரி இருக்கு. திடீர்னு ரொம்ப ஒரு மாரி ஆயிட்டா, அதான் நான் அப்படி பிஹேவ் பண்ணிட்டேன். தல வலிக்கிற மாரி இருக்கா? என்னாச்சுடி?" அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அவங்க தலையில கைய வச்சு இப்படி பார்க்குறான். "சரி, சரி, சரி. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி நான் உனக்கு காஃபி எதுவும் போட்டு எடுத்துட்டு வரவா?" "ஆ சரி ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து அ பெட்ல ஆக்சுவலி உட்காந்துருக்கீங்க. ஜங்குக்கு வந்து அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து, உங்களுடைய ட்ரெஸ்ஸும் அங்கங்க கிடக்கும் பார்த்தீங்களா? அதெல்லாம் அவன் எல்லாமே பெறக்குறான்.
உங்களுக்கு வந்து இப்படி ஒரு செகண்ட் அவனோட ஃபேஸ நீங்க பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இவன் எப்புட்றா என் ஹஸ்பண்டா வந்தான்? பார்க்குறதுக்கு ரொம்ப ரிச்சா இருந்த மாரி இருக்கான். அவ்ளோ கியூட்டா இருக்கான். இவன் எப்படி என் லைஃப்க்குள்ள வந்தான்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பக்கம் ரொம்ப உங்களுக்கு வந்து மனசு குழப்பமாவே இருக்கு. அப்புறம் வந்து நீங்க வந்து இப்படி உட்காந்துருக்கீங்க. இப்படி அந்த சைடு திரும்பி பார்க்குறீங்க. இவனோட நேமாச்சும் அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கணும். எப்படி இவன பத்தி உள்ள ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும்ல அப்படின்னு சொன்னோனே, அவனோட பர்ஸ் ஆக்சுவலி இருந்திருக்கு அதுல. டக்குன்னு அத எடுத்து இந்த கிரெடிட் கார்ட்லாம் எடுத்து பார்த்தோனே உங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா வந்து இது எப்படின்னா, பணக்காரங்க மட்டும் வச்சிருக்க கார்டு அது ஆக்சுவலி. அது அவனோட பர்ஸ்ல ஆக்சுவலி இருக்கு. இவனோட நேம் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்பதான் உங்களுக்கு புரியுது. இவன் எப்படி என் லைஃப்குள்ள? எனக்கு ஒண்ணுமே புரியலையே! அதுவும் இந்த கார்டு வச்சிருக்கான்னா, இவன் ரொம்ப பணக்காரனா தான் இருக்கும். ஐயோ! நான் எப்படி இங்க வந்தேன்? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க புலம்பிட்டு இருக்கீங்க. அதுக்குள்ளே ஜங்குக்கு அழகா உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துட்டான். அவன் அழகா உங்களுக்கு குடிக்க வைக்கிறான். ஐ மீன் எப்படின்னா, நீங்க வந்து பெட்ல உட்காந்துருக்கீங்க. அவன் முட்டி போட்டு உட்காந்து உங்களுக்கு அழகா தாரான். உங்க தலைய அழகா கோதி விடுறான். "ரொம்ப வலிக்குதாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டாலாம் பேசுறான். நீங்க அப்படியே பார்க்குறீங்க. "ஐயோ! யார்டா நீனு?" அப்படிங்கிற மாரி பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க காஃபி குடிச்சிட்டு, "சரி இப்போ ஓகேவா?" அப்படின்னா, ஐயோ! என்ன ஓகேவான்னு கேட்கா, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறான்னு தெரியலையே. "அ இல்ல எனக்கு கொஞ்சம் லைட்டா ஒரு மாதிரி தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு. நான் தூங்கவா?" அப்படின்னோனே, அவனோட ஃபேஸ நீங்க பார்க்குறீங்க. "சரி பரவால்ல தூங்கு" அப்படின்னு சொன்னோனே, அவன் வந்து ஃபர்ஸ்ட்டு டக்குன்னு அந்த பெட்ல படுக்குறான். நீங்க இப்படி இவன திரும்பி பார்க்குறீங்க. இவன நம்பி இவன் பக்கத்துல படுக்கலாமா? அப்படிங்கிற மாரி யோசிக்கிறீங்க. டக்குன்னு ஜங்குக்கு வந்து உங்க கைய புடிச்சு இழுத்து அவனுடைய கையில படுக்க வைக்கிறான். நீங்க எப்படி அவனோட ஃபேஸ பார்க்குறீங்க. "என்னடி எல்லாம் புதுசா பண்ற மாரி பண்ற? எப்பவுமே என் கையில படுத்தா தான் நல்லா தூக்கம் வரும்னு சொல்லுவ. நான் அப்படி தானே உன்னைய படுக்க வைக்கிறேன். என்னமோ புதுசா நான் உன்கிட்ட பிஹேவ் பண்ற மாரி என் மூஞ்ச அப்படி பார்க்குற." அப்படின்னு சொன்ன உடனே நீங்க எப்படி, "ஐயோ! என்னலாம் நடக்கும் தெரியலையே!" அப்படிங்கிற மாரி இருக்கீங்க. அப்புறம் மறுநாள் காலையில விடியுது. ஏன்னா வந்து இப்ப எப்படின்னா நானே சொல்லியிருப்பேன், நீங்க ஜஸ்ட் 19 இயர்ஸ் தான். நீங்க அப்போலாம் காலைல 10 மணிக்கு தான் எந்திப்பீங்க. அதே சர்க்கிள் தான் அங்கேயும் வருது. காலையில எந்திக்கிறீங்க. மணிய பார்த்தா மணி 10. ஜங்கு கிளம்பிக்கிட்டு இருக்கான். அப்பவும் அவன் உங்ககிட்ட ரொம்ப ஸ்வீட்டா வந்து பேசுறான். "ஏன் ரொம்ப ரொம்ப டயர்டா இருந்துச்சாடி?" அப்படிலாம் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நீங்க அந்த வீடெல்லாம் ஆக்சுவலி சுத்தி பார்க்குறீங்க. வீடுலாம் ரொம்ப ரிச்சாலாம் இருந்த மாரி இல்ல. ஆனா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. நீங்க இப்படி பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் ஒரு கிரெடிட் கார்டு வச்சிருந்தான். அது ரொம்ப பணக்காரவங்க வச்சிருக்கக்கூடியது. ஆனா, அப்ப ஏன் இவனோட ஹவுஸ் ஏன் ரிச்சா இல்ல? அப்படிங்கிற மாரி யோசிக்கிறீங்க. நீங்க கீழ வந்தோனே ப்ரெஸ்லாம் பண்ணிட்டு ஆக்சுவலி கொஞ்சம் ஃப்ரெஷ் அப்லாம் ஆயிட்டு தான் நீங்க வாரீங்க. உங்க 2 குழந்தைங்களும் அம்மா அப்படின்னு ஓடி வருது. ஆக்சுவலி நீங்க இன்னும் மென்டலி நீங்களே ஒரு குழந்த தான். 2 குழந்தைங்களோனே உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஐயய்யோ! இந்த 2 குழந்தைங்களையும் நான் எப்படி பார்க்க போறேன்னே தெரியலையே! அப்படிங்கிற மாரி நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஜங்குக்கு எப்படி உங்கள நோட் பண்றான். அவன் ஒரு செகண்டு அவனோட அந்த 2 குழந்தைங்களையும் கூப்பிட்டுட்டு, "அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லடா தங்கங்களா. டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கன்னத்துலயும் கிஸ்ஸு குடுத்துட்டு, ஜங்குக்கு வந்து அந்த இடத்த விட்டு கிளம்புறான். கிளம்புனோனே, நீங்க வந்து இப்டி கேட்குறீங்க. "ஒரு நிமிஷம் உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கவா?" அப்டின்னோனே, "என்னம்மா சொல்லு. எதுவும் வாங்கிட்டு வரணுமா? நான் போய் வாங்கிட்டு வரவா?" "நீங்க இப்ப எங்க போறீங்க?" அப்டிங்கீங்க. "எங்க போறேன்னா, ஆஃபீஸ் போறேன்." "ஆஃபீஸா?" அப்டின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இப்டி பார்க்குறான். "நைட்டு வீட்டுக்கு வருவீங்களா?" அப்டிங்கீங்க. "நைட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு வராம எங்கடி போவேன்? இதான் நம்ம வீடு." எனக்குன்னு வேற எந்த வீடு இருக்கு? எனக்குன்னு இருக்க இந்த ஒரே வீடு தான். அப்டின்னோனே நீங்க எப்டி பார்க்குறீங்க? நான் உங்ககிட்ட இன்னொன்னு கேட்பேன். நான் எங்க அம்மா வீட்டுக்கு போகவா? அப்டின்னோனே ஜங்குக்கோட கண்ணு அப்டியே வியர்ட் ஆகுது. என்னாச்சு? அப்டின்னு கேட்குறீங்க. அம்மா வீட்டுக்கு போணுங்க. ஆமா, என் அம்மா வீட்டுக்கு நான் போக்கூடாதா? உங்க அம்மா வந்து போயி ஆக்சுவலி உங்க அம்மா வந்து கொஞ்ச நாள் முன்னாடியே ஆக்சுவலி இறந்திருப்பாங்க போல. அது பல வருஷங்கள் ஆகுது. 10 இயர்ஸ் கிட்ட ஆகுது போல. அதுதான் ஜங்கு கண்ணு அப்படி வியர்ட் ஆகுது.
அவன் இந்த மாரி சொல்றான், "உங்க அம்மா இப்போ உசுரோட இல்ல" அப்படின்னோனே, உங்க கண்ணு அதுக்கு மேல வியர்ட் ஆகுது. நீங்க இருந்தாலும் இப்போதைக்கு எதையுமே காட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்னடி ஆச்சு காலையிலருந்து? நேத்திருந்தே ஒரு மார்க்கமா தான் பிஹேவ் பண்ற. பழச கிழச எதுவும் மறந்துட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு ஜக்குக்கு வந்து உங்க மண்டைய பிடிச்சு ராவுறான். இல்ல, இல்ல. அது என்னன்னு தெரியல. இன்னைக்கு காலையிலேருந்து கொஞ்சம் அம்மா ஞாபகமா இருந்தது. அதான் ஏதோ ஒரு இதுல கேட்டுட்டேன். அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நீங்க ஜங்குக்கு சமாளிச்சுட்டீங்க. நீங்க இருந்தாலும் வீட்லருந்து யோசிச்சுட்டே இருக்கீங்க. எங்க அம்மா எப்படி? அப்ப என் என் அம்மா என் கூட இருக்க மாட்டாங்களா? எனக்கு எங்க அம்மா பார்க்கணும் போலயே இருக்கு. காலையில இந்த டயத்துக்கு எந்திரிச்சோனே எங்க அம்மா திட்டி திட்டி குடுப்பாங்க. ஆனா எங்க அம்மாவ ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்த மாரி அழுறீங்க. என் அம்மா இருக்க மாட்டாங்களா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும்? இல்ல, எங்க அம்மா என்னைய விட்டு அவ்வளோ சீக்கிரத்துலலாம் போமாட்டாங்க. எனக்காகவே வாழ்ந்தாங்க. எங்க அம்மா என்னைய நடுசுலலாம் விட்டுட்டு போமாட்டாங்க. 10 வருஷம் முன்னாடினா, எனக்கு 24 வயசு தானே இருக்கும். அதுவரை தான் எங்க அம்மா இருந்தாங்களா? அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்க பயங்கரமா உங்களுக்கு ரொம்ப அழுறீங்க. டக்குன்னு உங்களுக்கு ஒரு விஷயம் ஆக்சுவலி ஃப்ளாஷ் ஆகுது. ஒருத்தவங்களுடைய ஞாபகம் வருது. அது யாருன்னா, உங்களுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஒரு சின்ன வயசுலேருந்து நீங்க பக்கத்து வீடு தான். பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவனோட ஞாபகம் வருது. ஐயோ! நான் எப்படி போய் தேடுவேன் அப்படின்னோனே நீங்க டக்குனு உங்களுடைய ஃபோன் ஆக்சுவலி அங்க தானே இருக்கும். அந்த கான்டாக்ட்ல அவனுடைய நேம் வந்து அடிக்கிறீங்க. ஆக்சுவலி அந்த நேம் போட்டு ஃப்ரெண்டு, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அப்டி சொல்லிட்டு அந்த நேம் ஆக்சுவலி டிஸ்ப்ளே ஆகுது. டக்குனு அவனுக்கு ஃபோன் பண்றீங்க. ஃபோன் பண்ணிட்டு அங்கேருந்து, "ஆ சொல்லுங்க மேடம். என்ன இன்னைக்கெல்லாம் என் ஞாபகம் வந்திருக்கு? இல்லன்னா ஃபோன் எடுத்தா கூட, ஏய் நான் என் புருஷன் கூட தான் பிஸியா இருக்கேன். என் புருஷன் புருஷன்னு சொல்லிட்டு கிடப்பியே" அப்டின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கால் வந்து, "ஏய் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்டின்னோனே என்னடி பேசணும்? இல்ல உன்கிட்ட கொஞ்சம் தனியா நான் பேசணும். மீட் பண்ண முடியுமா? அப்படிங்கிற மாரி கேட்குறீங்க. மீட்டிங்கா? ஏய் நான் இப்போ ஊர்ல இல்லையே! நாங்க வந்து எங்கேயோ ஒரு பிளேஸ் ஆக்சுவலி மூவ் ஆன் ஆயிட்டோம் அப்படிங்கிற மாரி சொல்றான் போல. ஆக்சுவலி அவனுக்குமே ஃபேமிலிலாம் வந்திருக்கும் 34 வயசு அவனுக்குமே ஆயிருக்கும் அப்படிங்கும்போது, ஃபேமிலியா நான் ஒரு இடத்துல மூவ் ஆன் ஆகியிருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்றான். ஐயோ! இல்ல, இல்ல. உன்கிட்ட நான் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும்டா. ப்ளீஸ்டா அப்டின்னு சொல்லிட்டு அவன்ட்ட கெஞ்சுறீங்க இருந்துகிட்டு. ஏய்! உனக்கு எதுனாலும் உன் புருஷன் நல்லா தான்டி பார்த்துக்கிட்டான். அவன்கிட்ட கேளு. இல்லடா நான் உன்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்கணும்டா. தயவு செய்து புரிஞ்சுக்க. என்னைய போட்டு சோதிக்காத அப்டிங்கீங்க அவன. சரி, சரி, சரி. அவன் ஏதோ எமர்ஜென்சியோ போல. ஏன்னா இப்போதைக்கு உங்களுக்கு வந்து உங்க அம்மா மட்டும் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தாண்டி போனா உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ரெண்டு. அவ்வளோதான். அப்பவுமே உங்களுக்கு க்ளோஸா இருந்தது. அதுக்கப்புறம் உன்ன பார்க்கணும் சொன்னோனே, "சரிடி நாளைக்கு வந்து நம்ம மீட் பண்ணலாம். நான் உன் வீட்டுக்கு வாரேன்" அப்படின்னோனே, "இல்ல, இல்ல. நான் உன்னைய மீட் பண்றது சங்குக்கு தெரியக்கூடாது." "ஏய் எதுக்குடி அவனுக்கு தெரியக்கூடாதுங்க? நான் சொல்றேன் எல்லாம்" அப்படின்னு சொன்னோனே, "சரி ஓகே. நாளைக்கு இந்த மாரி இங்க ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு வந்துரு." குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கிறீங்க. ஏன்னா உங்க கையில 2 குழந்தைங்க இருக்கு. பரவாயில்லடி பக்கத்துல ஒரு நர்சரி ஸ்கூல் மாதிரி இருக்கு. அங்க கொஞ்ச நேரம் நான் விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு நீங்க அசால்ட்டா சொல்றீங்க. ஏய் அது உன் குழந்தைங்கடி. 10 நிமிஷம் கூட யாரையும் நம்பி குடுக்க மாட்டேன். இன்னைக்கு என்ன நர்சரி ஸ்கூல்ல பக்கத்துல விட்டுட்டு வரேன்னு சொல்லி அசால்ட்டா சொல்ற. பரவால்ல. அ இல்ல இல்லன்னா நான் எங்க வீட்டுக்கு மேட்ஸ் வேலைக்கு வராங்கல்ல, அதில நான் அவங்ககிட்ட விட்டுட்டு நான் வாரேன். என்கிட்ட உனக்கு உன்ட்ட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் பேசணும்டா அப்படின்னு சொல்லிட்டு, சரி, சரி அவனுக்கு ஏதோ சீரியஸ் போல அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அங்கேருந்து கடகடன்னு கிளம்புறான். ஏன்னா உங்களுக்கு வேற யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஜங்கு கிட்ட வேற சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்கீங்களா? நீங்க மறுநாளும் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கீங்க. ஜங்குக்கு உங்க ஃபேஸே தான் பார்க்குறான். அவன்ட்ட சரியா பேசக்கூட மாட்டேங்கிறீங்க. ஏன்னா இதுக்கு முன்ன கூடலாம் நீங்க அவன்ட்ட அப்படி பிஹேவ் பண்ணவே மாட்டீங்க. அவனுக்குமே ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு. நம்ம எதுவும் தப்பு பண்ணிட்டோமா? அவன் ஏன் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு, உங்க கையெல்லாம் புடிச்சு சாரிலாம் கேட்குறான். நீங்க வந்து என்ன சொல்றதுன்னு அவன்கிட்ட போய் என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த மாதிரி நான் பாஸ்ட்லேருந்து வந்துட்டேன். அப்படி சொன்னா பைத்தியம்னு நெனைப்பானா? அப்படிங்கிற மாரி இவன்கிட்ட சொல்ல. சரி ஃபர்ஸ்ட்டு நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் மறுநாள் காலையில இதேமாரி ஜங்குக்கு வேலைக்கு போயிட்டான். அதுமாரி ஒரு 2 மெய்ட்ஸ் ஆக்சுவலி வருவாங்க போல. குழந்தைங்களையும் பார்த்துக்கணும், வீட்டையும் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஒரு 2 பேர ரெடி பண்ணியிருப்பான்.
அவங்க கிட்ட நீங்க என்ன சொல்லியிருப்பீங்கன்னா, "நான் பக்கத்துல ஒரு கடை வர நான் போறேன். ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நான் சீக்கிரமாவே வந்துருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க பக்கத்துல இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட் கிடையாது. அது கொஞ்சம் எப்படின்னா, வெளியில இருக்க ஒரு பிளேஸ் மாதிரி. நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் ஆக்சுவலி இருந்து பார்க்கீங்க. உங்க ஃப்ரெண்ட உங்களுக்கு அடையாளமே தெரியாம மாறிட்டான். நீங்க அவன பேன்னு பார்க்குறீங்க. "என்னடா இப்படி இருக்க?" அப்படிங்கீங்க. "இப்படி இருக்கேன்னா, ஏய் பைத்தியம் 2 மாசம் முன்னாடி தானடி என்னைய பார்த்த. என்னமோ 20 வருஷம் கழிச்சு பார்க்குற மாரி பிஹேவ் பண்ற." டேய்! நீ இப்படி இருக்கடான்னு சொல்லிட்டு நீங்க அவன போட்டு கலாய்க்கீங்க. முன்னாடிலாம் எப்படி இருப்ப? ஏய் அதெல்லாம் நான் 19, 20 வயசுல இருந்ததுடி. அதெல்லாம் ஞாபகப்படுத்துற பாத்தியா? அப்படின்னு சொன்னேன். டேய் நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவேன். நீ என்னைய பைத்தியம்னு நெனைக்க மாட்டியா? அப்படின்னோனே, அவன் இப்படி பார்க்குறான். பார்த்துட்டு, ஏய் நான் என்னடி சொல்ற? எது இருந்தாலும் ஷாக் இல்லாம தயவு செய்து சொல்லுன்னோனே, ஆக்சுவலி நீங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன ரியாலிட்டில நடந்ததுன்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் காட்டுது. உங்களுக்கு வந்து 19 இயர்ஸு. நீங்க வந்து காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்க பொண்ணு தான். ஆக்சுவலி ஒரு எப்படி சொல்ல, உங்களுக்கே ஒரு மைண்ட் செட்ல நீங்க ரொம்ப போரிங்கான ஒரு லைஃப் வாழ்றீங்க. லவ் கிடையாது. அம்மா, அப்பா கேட்டது அப்பா கிடையாது. அம்மா மட்டும் தான். அம்மா வந்து ரொம்ப எப்படின்னா, எல்லாம் கேட்டதெல்லாம் வாங்கி தர மாட்டாங்க. ஒரு சில விஷயங்கள் தான் வாங்கி தருவாங்க. மத்த பசங்கள பார்க்கும்போது ஒரு பொறாமையா இருக்கும். இவங்கலாம் இப்படி இருக்கிறாங்களே! அப்படி சொல்லிட்டு ரொம்ப பொறாமையா இருக்கும். உங்கள பொறுத்தவரைக்கும் நல்லா ரிச்சா வாழணும், நல்லா செலவு பண்ணி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப ஆசை இருக்கும். ஒரு 19 வயசு பொண்ணா நம்ம நல்லா என்ஜாயா வாழணும். ஆனா உங்க அம்மா அவ்வளோ காசு குடுக்க மாட்டாங்க. ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்படி தான் நீங்க வாழ்றீங்க. அதனால தான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளே ஆக்சுவலி ஜாஸ்தி கிடையாது. பட் ஆனா, நீங்க உங்க அம்மாவே ஆக்சுவலி வெறுத்து தான் பேசுவீங்க. ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி. நான் உங்க பொண்ணா இருக்கிறதால தான் நான் இப்படி இருக்கேன். என் லைஃப்லன்னு என்ன இருந்திருக்கு? எனக்குன்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட இருந்தது கிடையாது. அப்படி இப்படிங்கிற மாரிலாம் உங்க அம்மாகிட்ட ஆக்சுவலி பேசுறீங்க. அன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு கூட நீங்க உங்க அம்மாவ ஹர்ட் பண்ற மாரி தான் பேசுனீங்க. இதே மாதிரி ஆக்சுவலி நீங்க வந்து அழுதுட்டே உங்களுக்கு ரொம்ப ஆக்சுவலி அந்த லைஃபே நீங்க வெறுக்கிறீங்க. எனக்கு இந்த லைஃபே புடிக்கலடா! என்னடா லைஃபு அப்டி சொல்லிட்டு நீங்க வெறுக்கிறீங்க. அன்னைக்கு உங்க பர்த்டே போல காலையில உங்க அம்மா வந்து நான் எப்பவும் போல ஆக்சுவலி வந்து உங்க அம்மா வேலைக்கு போனா தான் உங்களுடைய எப்படி படிப்பு செலவுக்கே காசு தர முடியும் அப்படிங்கிறதால, ஒரு நாள் கூட லீவ் போடாம தான் ஆக்சுவலி உங்க அம்மா வேலைக்கு போறாங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மத்தவங்களலாம் நீங்க பார்க்குறீங்க. அவங்க எவ்வளோ என்ஜாயா இருக்காங்க அப்டி சொல்லிட்டு நீங்க ஒரு பார்க்ல உட்காந்து பார்க்குறீங்க. பார்த்துட்டே இருக்கும்போது, திடீர்னு எங்கேருந்தோ வந்த ஒரு வயசான தாத்தா மாரி ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட வந்து உட்காருதாங்க. நீங்க இப்டி பார்க்குறீங்க. "யார் நீங்க? நான் யாருன்னு முக்கியம் இல்ல. இது வந்து நான் இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் தானே! உனக்கு நான் குடுக்குற கிஃப்ட்டுன்னு வச்சுக்கோ" அப்டின்னு சொல்ட்டு, ஒரு எப்டி சொல்லனா, ஒரு சின்ன வீடு, அதுல வந்து இந்த ஜிகினா மாதிரி விழும். இது வந்து உன்னுடைய வந்து வந்து நீ நிறைவேத்தக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து நீ என்ன சொல்றியோ, அந்த விஷயம் உனக்கு கண்டிப்பா குடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு, இத நீ கையில வச்சு வேண்டுனனா, அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலி சொல்றாங்க போல. நீங்க ஆ நீங்க இப்படி பேன்னு பார்க்குறீங்க. யாராச்சும் ஒருத்தவங்க இப்படி வந்து சொன்னாங்கன்னா, "இவன் என்ன பைத்தியமா?" அப்படிங்கிற மாரி தானே நீங்க அந்த மாரி ரியாக்ஷன் தான் குடுக்குறீங்க. சரி நம்மளன்னு மதிச்சு கிஃப்ட்டுக்கு தராங்களே இவங்களாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அந்த கிஃப்ட்ட ஆக்சுவலி வாங்கிட்டு போறீங்க. வீட்ல கொண்டு வைக்கிறீங்க. ஆக்சுவலி அதுக்கு முன்னக்கூட்டியே உங்களோட அந்த ஃப்ரெண்டு வந்து விஷ் பண்ணிட்டு ஆக்சுவலி போயிட்டான். அப்படிங்கிற மாதிரி தான். அப்போ நீங்க அந்த அந்த இத பார்த்துட்டே சொல்றீங்க, "எனக்கு பெரிய பொண்ணு ஆகணும்னு சொல்லிட்டு ஆசை. என்னுடைய லைஃப்ல நானே நல்லா காசு செலவு பண்ணிக்கணும். ஒரு 34 ஏஜ்ல நான் நல்லா தானே இருப்பேன்." அப்படிங்கிற மாரி நீங்க யோசிச்சிருப்பீங்க. அதனால தான் நீங்க ஆக்சுவலி 34 ஏஜுக்கே நீங்க வந்து டைம் ட்ராவல் பண்ணி நீங்க வந்திருப்பீங்க. அது உங்க வந்து நிறைவேத்துற மாரி ஒரு விஷயம் ஆயிருச்சு. ஆனா, அது வந்து எதனால நடந்திருக்கும்னா, உங்களுக்கு வந்து அதுவர தான் நடந்திருக்கும். ஆனா, பட் அதுவர நடந்திருக்கிறது இல்ல. உங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். நீங்க வந்து வெளியில அப்படியே நடந்து போற மாதிரியும், ஒரு வேன் வந்து உங்க மேல மோதுனது மாதிரியும், நீங்க இந்த சைடு டைம் ட்ராவல் பண்ணிட்டீங்க. இந்த சைடு வந்து உங்கள வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. இந்த சைடு நீங்க கோமால இருக்கீங்க. ஆனா, நீங்க வந்து இப்ப எப்படின்னா, உங்களுடைய வந்து சோல் வந்து சேஞ்ச் ஆயிட்டு, உங்களுக்கு 34ல இருக்கிற பொண்ணு வந்து ஆக்சுவலி 19 ஏஜ் உள்ள அந்த பொண்ணுக்கு போயிருச்சு. அந்த நீங்க வந்து அங்க போயிட்டீங்க. அங்க வந்து எப்படின்னா 34 ஏஜ்க்கு போயிட்டீங்க. இதுதான். இவ்வளோத்தையும் நீங்க ஆக்சுவலி உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்றீங்க. அவனுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒண்ணுமே புரியல. "ஏய்!
நேத்து எதுவும் மூவி எதுவும் ஃபேண்டசி மூவி எதுவும் பார்த்தியாடி? அத பத்தி உளறுதியா? ஏய் நான் சொல்றத ஒரு விஷயம் கேளுடா. எனக்கு 19 வயசு அறிவு தான்டா இருக்கு. அவன மேனேஜ் பண்ற அளவுக்கு எனக்கு மூளை இல்லடான்னு சொல்லிட்டு, நீங்க எவ்வளவோ சொல்லி பார்க்குறீங்க. அப்புறம் அவன்கிட்ட நெறைய விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் தான், எனக்கு இதுக்கப்புறம் என்ன நடந்தது சொல்லிட்டு எனக்கு சத்தியமா தெரியலடா. எனக்கு என்ன நடந்தது சொல்லிட்டு எனக்கு தயவு செய்து சொல்லுடா. இவன் எப்படி என் லைஃப்குள்ள வந்தான்? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கும்போது, அதுக்கப்புறம் தான் அந்த பையன் எப்படி சொல்றான் அப்படின்னா, நீயும் நானும் காலேஜ் வந்து ஒண்ணா தான் படிச்சோம். ஆக்சுவலி நீங்க வந்து மாஸ்டர் டிகிரி வர ஒண்ணா படிச்சீங்க. நீங்க வந்து கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டீங்க. ஏன்னா நீங்க வந்து பெஸ்ட் காலேஜ்ல தான் படிச்சீங்க. நீங்க கொஞ்சம் நல்லா படிக்கிற பொண்ணு அப்படிங்கிறதால, நீங்க கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகி ஒரு பெரிய கம்பெனில நீங்க ஆக்சுவலி வேலைக்கு போறீங்க. அங்க வந்து சிஇஓவா இருந்த ஒரு பெர்சன் தான் ஜங்குக். ஆக்சுவலி நம்ம அதிலிருந்தே நம்மளுடைய ஃப்ளாஷ்பேக் அப்படி கன்டின்யூ பண்ணிக்கலாம். நீங்க ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டே ஆக்சுவலி போறீங்க. அங்க போனோனே நீங்க ரொம்ப நர்வஸா இருக்கீங்க. ஐயோ! எப்படி இருக்க போதோ ஃபர்ஸ்ட் டேயே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அங்க போனதுக்கப்புறம் நல்லா தான் போச்சு. ஒரு 2 ஆர் 3 டேஸ் கழிச்சு தான் இந்த மாரி சிஇஓ வராங்க. அப்படிங்கிற மாரி சொன்னோனே, யார்டா அந்த சிஇஓ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஜக்குக்கு ஆக்சுவலி அங்கேருந்து வந்திருப்பான். நீங்க அவன ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு அப்படியே ஒரு ஃபீலிங்னே சொல்லிக்கலாம். எவ்ளோ அழகா இருக்கான் பாரேன் அப்படிங்கிற மாதிரி. அப்படியே ஆக்சுவலி ஜங்குக்கும் ரொம்ப ரக்கடா பிஹேவ் பண்றவன் கிடையாது. ரொம்ப நல்ல கேரக்டர் தான். ஸ்வீட்டா பேசுறவன் யாருனாலும். அதனால அவன் வந்துட்டு நல்லாவே பேசுறான். உங்களுக்கு அவனோட கேரக்டர் வைஸும் சரி, அவனுடைய ரிச் வைஸும் சரி, உங்களுக்கு வந்து அவன வந்து ஃபர்ஸ்ட்டு ரொம்ப புடிச்சிருக்கு. ஆனா அவன்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல உங்களால. உங்ககிட்ட உங்களுக்கு வந்து சொல்ல முடியல. அதுக்கான ரீசன் வந்து இப்ப நம்ம சொன்னா அவன் ஏத்துக்க மாட்டானா? அப்படிங்கிற மாரி நீங்க யோசிக்கிறீங்க. அதனால இப்படிதான் தயங்கிட்டே நிக்கிறீங்க. ஜங்குக் கிட்ட போய் எப்படியாச்சும் சொல்லிடலாம் சொல்லிட்டு, ஒரு கிஃப்ட்லாம் ஆக்சுவலி நீங்க எடுத்துட்டு வாரீங்க. ஆனா, அவன் கிட்ட போனோனே உங்களுக்கு சுத்தமா ஹோப் இல்ல. அப்படியே வந்துட்டீங்க. கேட்குறான், "என்னம்மா ஆச்சு? எதுவும் வேணுமா?" "இல்ல, இல்ல சார். இல்ல, இல்ல. எனக்கு ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நீங்க வந்துட்டீங்க. அப்புறம் வந்து இப்படியே ஒரு 1 வீக் போகுது. 1 வீக் ஆஃப்டர் வந்து அந்த எப்படி சொல்லனா, அந்த ஆஃபீஸ்லயே ஒரு பெரிய ஃபங்ஷன் மாரி நடக்குது. நீங்க அட்டெண்ட் பண்றீங்க. அங்க அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த மாதிரி இப்போ வந்து சிஇஓவோட ஃபேமிலிலாம் வருவாங்க அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு மெம்பரா வாராங்க. வந்தோனே அப்புறம் வந்து ஜங்குக்கோட அம்மா ஒருத்தங்க இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்க வந்து பேசுறாங்க. "எங்க வீட்டு மருமகள நாங்க முடிவு பண்ணிட்டோம். இதுதான் எங்க வீட்டு மருமகான்னு" சொல்ட்டு ஆக்சுவலி ஒரு பொண்ணோட இன்ட்ரோவ ஆக்சுவலி குடுக்குறாங்க. அந்த இன்ட்ரோ குடுத்தோனே, அந்த பொண்ண பார்த்து ஜங்குக்கும் ரொம்ப நல்லா ஸ்மைல் பண்ணிட்டு, அந்த பொண்ணோட கைய பிடிச்சு ஜங்குக் வந்து ஸ்டேஜுக்கு கூட்டு வாரான். உங்களுக்கு அவ்வளோதான். உங்க மனசுலாம் நொறுங்கியே போயிருச்சுன்னே சொல்லலாம். உங்களுக்கு பயங்கரமா அழுகையா வருது அந்த இடத்துல. நீங்க ரொம்ப அழுறீங்க. நீங்க ஜங்குக் மேல ஒரு ஒரு பிளைண்டா ஒரு நம்பிக்கை வச்சிருந்தீங்கன்னே வச்சுக்கலாம். அது என்னன்னா, அந்த டைம்ல நீங்க பிளைண்டா நம்பிக்கை வச்சீங்க அப்படிங்கிறத பாசங்கிறத தாண்டி உங்களுக்கு ரிச்சா வாழணுங்கிற ஒரு ஒரு ஆசை இருந்துச்சு. அதனாலயே அந்த ஆசை வந்து எப்படின்னா, நிற ஆசையா போயிருச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மனசுலாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சுட்டு, நீங்க பயங்கரமா அழுறீங்க. ஜங்குக்கு ஒரு பொண்ணு கூட நிச்சயதார்த்தம் ஆயிருச்சா? ஆக்சுவலி அவங்க அப்படிதான் சொல்றாங்க. என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சு. கூடிய சீக்கிரத்தில கல்யாணம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நீங்க வந்து உங்களுக்கு விட்டு குடுக்கணும்னு சொல்லிட்டு உங்க மூளையே கொஞ்சம் ஆக்சுவலி வேற மாரி யோசிக்குது. அவன விட்டு குடுக்கக்கூடாது. நான் அவன வந்து ஆக்சுவலி இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஜங்குக் மேல ரொம்ப லவ்வு அப்டின்லாம் கிடையாது. அவன அடையணும். நம்ம நல்லா வாழணும். ஏன்னா, உங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு விஷயம் வந்து நீங்க வந்து காசு இல்ல. அதனால தான் நம்ம இப்டி இருக்கோம். அப்டிங்கிற ஒரு விஷயம் உங்கள வந்து ரொம்ப பாதிச்சிருச்சு அப்டிங்கிறதால உங்க மூளை ஆக்சுவலி இப்டி யோசிக்குது. ஆனா, அந்த பொண்ணும் ரொம்ப நல்ல பொண்ணு தான் அந்த கதையில. ஜங்குக்க ரொம்ப லவ் பண்ணுது. அவன ரொம்ப நல்லா வச்சு பார்த்துக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு நினைக்கிது. ஜங்குக்கோட கேரக்டரும் நல்ல கேரக்டரு. அந்த பொண்ணோட கேரக்டரும் நல்ல கேரக்டர் தான். அதனாலேயே இங்க ஆஃபீஸ்க்குலாம் 2 பேரும் வராங்க. அவளும் ஸ்மைல் பண்றாங்க. 2 பேரும் கை பிடிச்சுட்டு போறாங்க. கூடிய சீக்கிரத்தில கல்யாணமே ஆக போதுல. நீங்க எப்டி பார்க்குறீங்க? உங்களுக்கு பயங்கர ஹர்ட்டிங்கா இருக்கு. இவங்க 2 பேரும் எப்படியாச்சும் பிரிக்கணும்னு சொல்லிட்டுலாம் உங்க மைண்ட்ல ஓடுது. ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயங்கரமா யோசிக்கிறீங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு நாள், ஒன் டே வருது. உங்களுக்கு ஏத்த மாரி எல்லா சூழ்நிலையும் வருது.
ஜங்குக் வந்து பயங்கரமா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான். ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அவன் அவன் ஆஃபீஸ்ல தனியா இருக்கான். நீங்க லேட் நைட்டா வேலைய முடிச்சுட்டு போறீங்க. அந்த ஆஃபீஸ்ல வேற யாருமே இல்ல. நீங்க வெளில ஆக்சுவலி வந்துட்டீங்க. ஜக்குக்கு உள்ள இருக்கான்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. நீங்க ஃபர்ஸ்ட்டு வெளில வந்துட்டீங்க. அப்புறம் உங்க மூளை யோசிக்குது, "ஏன் இத வந்து நான் யூஸ் பண்ணிக்கிடக்கூடாது?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆக்சுவலி உள்ள போயிட்டீங்க. உள்ள போய் பார்த்தா ஜங்குக்கு வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணி இப்படி படுத்திருக்கான். நீங்க டைரக்ட்டா போய் அவன் பக்கத்துல போய் படிக்கிறீங்க. உங்க ட்ரெஸ்ஸு, அவனோட ட்ரெஸ்லாம் நீங்க அட்ஜஸ்ட் பண்றீங்க. உங்களுக்கும் அவனுக்கும் நடுவுல எல்லாமே நடந்துருச்சு. அப்படிங்கிற மாரி எல்லா விஷயத்தையும் ப்ரிட்டெண்ட் பண்றீங்க. நீங்க காலையில எந்திரிச்சு பார்த்தா, அவன்கிட்ட ஷாக் ரியாக்ஷன் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷோல்டர்லயே அப்படியே அவனையே நீங்க பார்த்துட்டு படுக்கிறீங்க. மறுநாள் காலையில விடியுது. ஜங்குக்கு இப்படி பார்க்குறான். அவனுக்கு மொரட்டு ஷாக்குன்னே சொல்லிக்கலாம். தூக்கி வாரி போட்டுருச்சு. அவன் இப்படி பார்க்குறான். பார்த்துட்டு அ நீங்க நீங்க வந்து பயங்கரமா அழுறீங்க. நான் எவ்ளோ சொன்னேன் சார் உங்ககிட்ட வேண்டாம், வேண்டான்னு சொல்லிட்டு. நீங்க கேட்கவே இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயங்கரமா என் லைஃபே நீங்க கெடுத்துட்டீங்களா? இப்படி பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு நீங்க பயங்கரமா அழுறீங்க. ஜங்குக்கு ஒண்ணுமே புரியல. தலைல கைய வச்சுட்டு உட்காந்துருக்கான். ஏன்னா இன்னும் அவனுக்கு 1 வீக்ல மேரேஜு. இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா, அவனால எப்படி ஏத்துக்க முடியும்? அப்புறம் டக்குனு உங்களுக்கு இந்த சைடுலேருந்து ஒரு கால் வருது. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே உங்க கண்ணு அதுக்கு மேல வியர்ட் ஆகுது. ஒண்ணுமே யோசிக்கல. கடகடன்னு அந்த இடத்த விட்டு நீங்க உங்க ட்ரெஸ்லாம் ஆக்சுவலி அங்கங்க கழட்டி போட்ட மாரி தான் நீங்க பண்ணியிருப்பீங்க போல. அதெல்லாம் எடுத்து வேர் பண்ணிட்டு நீங்க அந்த இடத்த விட்டு ஓடுறீங்க. ஜங்குக்கு உங்க பின்னாடி ஓடி வரான். என்னாச்சு? இப்ப என்ன? எங்க அம்மா எங்க அம்மா அப்படின்னு அழுறீங்க ஆக்சுவலி. என்னாச்சு ஓயன்? என்னாச்சு? அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட கைய உதறிட்டு நீங்க ஆக்சுவலி ஓடுறீங்க. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அன்னைக்கு நைட்டு உங்கள காணோம்னு சொல்லிட்டு உங்க அம்மா உங்கள ஃபுல்லா தேடியிருப்பாங்க போல. ஆஃபீஸ் வர உங்கள தேடி வந்திருப்பாங்க போல. நீங்க உங்க ஃபோன் கால் வந்து ஃபோன் மூலமா கூட யாரும் ட்ராக் பண்ணிறக்கூடாது சொல்லிட்டு நீங்க ஃபோன எங்கேயோ தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருப்பீங்க போல. உங்க அம்மா உங்க ஃபோன் எடுக்கலன்னு சொல்லிட்டு பாவம். அவங்க நைட்டு 2, 3 மணி வரை உங்கள வந்து தேடி ரொம்ப டயர்டா போய் ஒரு வண்டி வந்து மோதி அந்த இடத்துல தான் உங்க அம்மா வந்து இதாயிருப்பாங்க போல. அந்த நியூஸ் தெரிஞ்ச உடனே நீங்க வந்து பயங்கரமா அழுறீங்க. அங்க உட்காந்து அந்த ஃப்யூனரல் ஃபங்ஷன்லலாம் பயங்கரமா அழுறீங்க. அப்பதான் ஜங்குக் வந்து உங்கள வந்து பார்க்குறான். அவனுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிருப்பேன், இந்த கதையில ஜங்குக் வந்து ரொம்ப எலக்குன மனசு கேரக்டர். அவனால இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு, ஒரு காசு குடுத்து சரி பண்ணாலுமே, அவனோட மனசாட்சியே அவன கொன்னுரும். அப்படிங்கிற மாரி ஒரு கேரக்டர். அப்படிங்கிறதால அப்புறம் ஆக்சுவலி இந்த சைடு வந்து, நீங்க வந்து ஜங்குக ஹக் பண்ணி அழுறீங்க. என் லைஃபும் போச்சு, என் வாழ்க்கையும் போச்சு. இப்போ நான் அனாதை ஆயிட்டேன் சார். எனக்கு யாருமே இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக ஹக் பண்ணி அழுறீங்க. அவனுக்குமே உங்கள என்ன ஆறுதல் சொல்லனே தெரியல. நம்ம இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே! ஆக்சுவலி இப்ப என்னன்னா, ஜங்குக்கோடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நைட்டு உங்கள தேடினதால தான் உங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அது. ஐ மீன் இப்ப எப்படின்னா, எல்லா ப்ளேமையுமே அவன் மேல போட்டுக்கிட்டான் அவன். அதுதான். இப்போ வந்து அன்னைக்கு வந்து இப்படிலாம் ஆனதுக்கு காரணமே நான் தான். அப்போ உங்களுடைய ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் தான். அப்படின்னு சொல்லிட்டு ஜக்குக்கு வந்து அப்பதான் உங்க கைய புடிச்சு சொல்றான். இனிமேல் கவலைப்படாத ஒயன். உனக்கு லைஃப்ல நான் எல்லாமும் நான் தான் இருப்பேன். அப்படின்னு சொல்லிட்டு உங்க கைய பிடிச்சு சொல்றான். அங்க இருந்த அந்த ஃபியான்சி பொண்ணு, ஜங்குக்கோட அம்மா எல்லாரும் வந்திருப்பாங்க போல. எல்லாரும் வந்து அதனால பிரச்சனை பண்றாங்க. ஆக்சுவலி அந்த ஃபியான்சி பொண்ணு ஒண்ணுமே பேசல போல. ஜங்குக்கு இப்படியே அந்த பொண்ண பார்க்குறான். ஜங்குக்கோட கண்ணுலாம் அப்படி கலங்குது. ஏன்னா அவனுமே லவ் பண்ணியிருப்பான் போல அந்த பொண்ண அதனால. அந்த பொண்ணு வேற ஒண்ணுமே பேசல. அந்த இடத்த விட்டு போயிருச்சு. பட் ஜங்குக்கோட அம்மா பயங்கரமா திட்டுறாங்க. ஐ மீன் அதுவுமே அவனோட ஒரிஜினல் அம்மா கிடையாது. ஸ்டெப் மாம்னே வச்சுக்கலாம். அவங்க தான். "நீ இந்த மாதிரி இது பண்ண அப்படின்னா, எங்களுடைய சொத்துலேருந்து உனக்கு ஒரு பைசா கூட வராதுடா." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஜங்குக்க மிரட்டுறாங்க.
அவள நீ என்ன 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 பண்ணிட்ட அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, ஜங்குக்கு வந்து தனியா கூட்டு வந்து அவங்க அம்மாகிட்ட பேசுறான். அவங்க வந்து ஒரு மாதிரி சலிச்சுக்கிட்டே சொல்றாங்க, "டேய் ஏதோ ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்ட. ஏன் இங்க நம்ம பணக்காரங்கலாம் பண்றது கிடையாதா? அவ கையில ஒரு 5,00,000மோ 10,00,000மோ குடுத்து முடிச்சுட்டு, அவள கல்யாணம் பண்ணக்கூடிய வழிய பாருன்னோனே, அம்மா ஒரு நிமிஷம். எனக்கு ஒரு விஷயம் புரியல. அது எப்படி நான் அப்படி பண்ணிட்டு, என்னால அவ கூட சந்தோஷமா இருக்க முடியுமா? நான் முடிவு பண்ணது அதுதான். எனக்கு எதுவுமே வேண்டாம். என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு வந்து என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் மட்டும் தான் முக்கியம். ஒரு பொண்ணோட லைஃப ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டு, நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நெனச்சோம்னா, அதுவே என்னைய வந்து வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு நாளும் குத்து குத்துன்னு குத்தும். என்னால சத்தியமா அப்படி ஒரு லைஃப் வாழவே முடியாது. அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுமாரி ஜங்குக்கு எப்படின்னா, ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வச்சிருப்பான் போல. அது மட்டும் அவன் வந்து அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டான் அப்படின்னா, அவன் தான் வேர்ல்டுலே டாப் மோஸ்ட் பணக்காரங்க லிஸ்ட்ல அவனும் வந்திருப்பான். இப்போ இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கிறதால, அவனால ஒண்ணுமே செய்ய முடியல. ஒழுங்கா கவனம் செலுத்த முடியல. அவன் அதுக்கப்புறமும் கொஞ்ச நாள் இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு வந்தான். பட் அவனால சுத்தமா அந்த கவனம் செலுத்த முடியல. அவனோட லைஃப் அவன பொறுத்தவரைக்கும் அந்த டைம்ல அவனோட லைஃப் போயிருச்சு. நம்மளால ஒருத்தவங்களுக்கு இப்படி ஆயிட்டுன்னு ஒரு கில்ட்னஸ்லயே அவன் ரொம்ப எப்படி சொல்லனா, அதுல வந்து முழுசா கவனத்த வைக்க முடியல அப்படிங்கிறதாலே அந்த ப்ராஜெக்ட் வந்து அவனுக்கு ரொம்ப பெரிய ஃபெயிலியர் ஆயிட்டு, ரொம்ப பெரிய நஷ்டமாயிட்டு, இதனால ஜங்குக்கோட வீட்ல அவனுக்கு பெரிய மைனஸ் ஆயிருச்சு. அவங்க வீட்ல வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்க உங்கள விட சொல்லி. பட் ஜங்குக் வந்து உங்கள விடாம இருக்கான். பட் அந்த டைம் வந்து அந்த சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியவே இல்ல. உங்கள பொறுத்தவரைக்கும் அவன் வந்தா போதும். நம்ம லைஃப் செட்டில் அப்படிங்கிற மாரி யோசிக்கிறீங்க. ஆனா, உங்களுடைய மைண்ட் செட்டுக்கு இன்னொன்னு புரியாத விஷயம், நீங்க வந்து இப்போ வந்து நீங்க சொல்லியிருக்க பொய் வந்து அவனுடைய மொத்த லைஃப்பையும் அழிச்சிட்டு தான் பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த நெலைமையில சுத்தமா புரியல. நீங்க ஆனா இந்த சைடு ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க. இதுக்கப்புறம் நான் எப்படி நல்லா தான் இருப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஏன்னா, ஏன்னா உங்களுக்கே தெரியும் அவன் காசு தரமாட்டாங்கன்னு சொன்னாலும், ஜக்குக்கு இருக்கிறத வச்சுக்கிட்டு எப்படினாலும் நீங்க நல்லா வாழ்ந்துரலாம் அப்படின்ட்டுன்னு. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஜங்குக்கு வந்து அங்க எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இந்த சைடு வந்து உங்கள கல்யாணம் பண்ணிக்கிடுறான். அவனுக்கு தெரிஞ்ச வேலைக்கு ஆக்சுவலி இதுக்கு முன்னக்கூட்டி ஓன் கம்பெனில வேலை பார்த்தவன், இப்ப வேற ஒரு இடத்துக்கு ஆக்சுவலி வேலைக்கு போறான். ரொம்ப நல்ல வேலைக்கே தான் போறான். நல்ல சம்பளம் வாங்குற வேலைக்கே தான் போறான். ஆனா அவன பொறுத்தவரைக்கும் சிஇஓ பொசிஷன்ல பெரிய பணக்காரங்களா இருந்தவன் வந்து இப்போ சம்பளம் வாங்குற வேலையால போறது அவனுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம். எல்லாம் அன்னைக்கு ஒரு நாள் நடந்துருச்சு. உங்களுக்காகவும், உங்க அம்மா க்காகவும் உங்கள யாருமே எல்லா விஷயத்துக்காகவே அவன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். உங்க கூட ஜங்குக் லைஃப்ப வந்து மூவ் ஆன் பண்றான். அப்படி தான் உங்க லைஃப் ஆக்சுவலி போயிருக்கும். ஆனா உங்க சைடுன்னு பார்த்தா, நீங்க கொஞ்ச நாள் வந்து நல்லாவே தான் இருந்தீங்க. ஏன்னா அவன் வாங்குற சம்பளத்துக்கு உங்கள கம்பேர் பண்ணும்போது நீங்க நல்லா தான் வாழ்றீங்க. ஆனா, அவங்களுக்கு போக போகத்தான் ஒரு உண்மை புரிஞ்சுது. நீங்க சொன்ன பொய்யால ஜங்குக்கோட மொத்த லைஃபையும் நீங்க அழிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது. ஏன்னா, நீங்க கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க ஜங்குக்க லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க. உங்களுக்கு வந்து எப்படின்னா, என்னைக்கு அந்த லவ் வந்ததோ, உங்க மனசாட்சியே உங்கள குத்த ஆரம்பிச்சுட்டு, நீ எவ்வளோதான் இருந்தாலும் நீ அவனோட லைஃப அழிச்சுட்டு தானே வந்து உட்காந்துருக்க அந்த இடத்துல. அவன் லைஃப் எப்படி போயிருக்க வேண்டியது தெரியுமா? இன்னைக்கு மட்டும் அவன் அந்த ப்ராஜெக்ட்ல போய் எல்லாம் பண்ணியிருந்தான்னா, அவன் லைஃப்ல இன்னைக்கு டாப் மோஸ்ட் பணக்காரங்க லிஸ்ட்ல இவனோட பேரு இருந்திருக்கும். அதையும் தாண்டி அந்த பொண்ணு இருக்கிறத நீ பார்த்தல்ல, அவன் மேல எவ்வளோ பாசம் வச்சிருந்தது. அதில இருக்க 2% ஒரு 10% நீ அவன் மேல அவ்வளோ காட்டியிருக்கியா? ஆக்சுவலி அதான் உண்மை. அந்த பொண்ணு ஆக்சுவலி ரொம்ப டேக் கேர் பண்ணி ஜங்குக்கு அவ்வளோ நல்லா பார்த்துருந்துருந்தது. ஆனா இந்த சைடு ஜங்குக் தான் உங்கள நல்லா பார்க்குறான். அவன் ரொம்ப ஆனா நீங்களுமே பாசம் காட்டுவீங்க. அந்த ஒரு கில்ட்னஸ்லயே உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் உங்க லைஃப் ஆக்சுவலி அப்படி போகுது. அப்புறம் தான் உங்களுக்கு இந்த 2 குழந்தைங்க. ஆனா ஜங்குக்கு வந்து ஒரு 2, 3 இயர்ஸ்லயே அப்படியே அடாப்ட் ஆயிட்டான். இது நம்ம ஃபேமிலி. அவனுக்கு பேபி பொறந்துருச்சு. நம்ம ஃபேமிலிய ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அவன் பயங்கரமா வேலை பார்த்து தான் இப்போ அந்த வீடே ஆக்சுவலி ஜங்குக்கு தான் வாங்கியிருக்கான். ஆனா அவன்கிட்ட அந்த ஒரு கார்டு இருந்தது நீங்க பார்த்தீங்க பார்த்தீங்களா? அது வந்து அவனுடைய அப்பா குடுத்த கார்டு. என்னதான் இருந்தாலும் அவனுக்கு வந்து அது புள்ள அப்படிங்கிறதால
தான் பிள்ளை கஷ்டப்படுறத ஆக்சுவலி அவங்க அப்பாவால பார்க்க முடியாது பார்த்தீங்களா? அப்போ அதில வந்து ஒரு பிக்கஸ்ட்டான ஒரு ஒரு மணி கிடக்கு. ஆனா ஜங்குக்கு இதுவரை அதுலேருந்து ரூ. 1 கூட வித்ட்ரா பண்ணதே கிடையாது. ஆனா அவன் வச்சிருக்கான். அவன் எதுக்கு வச்சிருக்கான்னா, சம்டைம்ஸ் நம்ம வந்து ரொம்ப டவுன் ஆயிட்டோம் அப்டின்னா, நமக்கு இல்லனாலும் தான் பிள்ளை காலத்துக்கு எதுக்காச்சும் யூஸ் ஆகும் சொல்ட்டு தான் அந்த கிரெடிட் கார்டு ஆக்சுவலி. ஆனா இந்த கார்டு வந்து நான் எனக்கே எங்கேருந்து தெரியும் அப்டின்னா, பிடிஸ் இன்டர்வியூல ஜேகப் ஒரு வாட்டி இந்த கார்டு வச்சிருப்பான். அதில தான் அது வந்து இது கார்டு வந்து ரிச்சா இருக்கவங்க கிட்ட மட்டும் தான் அந்த கார்டு வந்து கொரியாவ பொறுத்தவரைக்கும் இருக்குமாம். நான் அந்த இதில தான் நான் இத சொல்லியிருக்கேன். ஆனா ரன் எபிசோட்லயோ எதுலயோ ஒரு இதில அவங்க வந்து எங்கேயோ பிக்னிக் எங்கேயோ வெளில போம்போது ஜேக்கப் வந்து அந்த கார்டு வச்சிருப்பான். அப்போ வந்து நெறைய பேர் மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க. இது ஒன்லி ஒன் ரிச்சஸ்ட்டான உள்ள ஒரு பெர்சன்ஸ் யூஸ் பண்ற கார்டு அப்படிங்கிற மாரி அந்த ரெஃபரன்ஸ் மாதிரி தான் இப்போ நான் இதில அந்த கார்டுக்கு நான் வச்சிருக்கேன். சரி ஓகே. இப்போ வந்து நம்ம இத கன்டின்யூ பண்ணிக்கலாம். இந்த விஷயத்தெல்லாம் ஆக்சுவலி இது வந்து அந்த ஃப்ரெண்டு வந்து எப்படி சொல்றான் அப்படின்னா, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதால, சக்குக்கும் உனக்கும் ஒரு நாள் நைட் இப்படி ஆயிருச்சு. ஆனா இதனால அவனோட லைஃபே தலைகீழா மாறிடுச்சுன்னே சொல்லலாம். எப்படியோ போயிருக்க வேண்டியவன், ஆனா உனக்காக எல்லாமே பண்ணுனான். அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதுக்கப்புறம் நடந்தது தான் அவனோட ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சதே தவிர, அதுக்கு முன்னுக்கூட்டி நடந்ததுலாம் அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும் அப்படியே உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றான். நீங்க "ஓ! அப்படியா? அப்ப அவன் தான் தப்பு பண்ணியிருக்கான். இதுல என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வீட்டுக்குலாம் வாரீங்க. ஜங்குக்கு ஆக்சுவலி நீங்க வந்து கொஞ்சம் ஹேப்பியா தான் இருக்கீங்க. உங்க குழந்தைங்க ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த டைம் வந்து உங்க ஃப்யூச்சர பார்க்க புடிச்சிருக்கு. சரி ஏதோ ஒரு கட்டத்துல நம்ம லைஃப் வந்து இப்படி தடுமாறி போயிருக்கு. சரி ஓகே அதுவும் நல்லதான். இவன் நல்லா தானே பார்த்துக்கிட்ட மாதிரி இருக்கு. அப்படிங்கிற மாரி நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா, இருந்தாலும் ஜங்குக்கு வந்து அது தெரியாம தான் பண்ணிட்டான். இதனால அவன் லைஃபே அழிஞ்சிருக்கு. அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கும்போது உங்களுக்கு லைட்டா ஹர்ட்டிங்கா இருக்கு. அப்போ ஒரு ரிச்சா ஒரு ஒரு டைமண்ட் நெக்லஸ் மாரி ஒண்ணு ஜங்குக்கு ஆக்சுவலி உங்களுக்கு வாங்கிட்டு வரான். நீங்க எப்படி பார்க்குறீங்க? அவன்ட்ட கேட்குறீங்க, "எதுக்கு இத வாங்கிட்டு வந்தீங்க?" "இல்லடி எனக்கு சும்மா உனக்கு குடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசையா இருந்தது." நீ சின்ன வயசுலேருந்தே எதையுமே அனுபவிச்சது இல்லல்ல. ஆனா என் கூட இருக்கும்போது நீ எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா எதுவுமே இல்லாம இருக்கக்கூடாதுடி அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அழகா உங்கள கிஸ் பண்ணிட்டு, அழகா உங்களுக்கு வந்து அந்த கிஃப்ட்ட போட்டு விடுறான். நீங்க எப்படி அவனோட ஃபேஸே பார்க்குறீங்க. உங்களுக்கு இந்த நிமிஷம் ஜங்குக்கு மேல லவ் வந்த மாதிரி இருக்கு. அப்படியே உங்க மேல அவ்ளோ டேக்கர் காட்டுதான். அப்படியே ஒரு 2 மந்த் ஆகுது. 2 மந்த் ஆனோனே, நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது, அப்படியே ஒரு வேவ் லென்த்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அப்படியே உங்களுக்கு போகுது. போன உடனே, அ அதுக்குள்ள உங்களுடைய 34 இயர்ஸ் உங்களுடைய நீங்கள பார்க்குறீங்க. இப்போ நீங்க 19 இயர்ஸா மாறிட்டீங்க. 34 இயர்ஸ் அந்த பொண்ண நீங்க பார்க்குறீங்க. 2 பேரும் மீட் பண்ற மாரி வருது. நீங்க எப்படியோ ஒரு செகண்ட் வந்து இப்படி பார்க்குறீங்க. பார்த்துட்டு, அந்த பொண்ணு ஆக்சுவலி உங்க கைய புடிச்சு இந்த உண்மைய சொல்லுது. "ஜங்குக்க பொய் சொல்லி தான் நீ கல்யாணம் பண்ணுன. ஆனா, அதனால அவனோட லைஃபே அழிஞ்சு போச்சு. அதனால அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான் தெரியுமா? ஒவ்வொரு நாளும். இப்பவும் ராவு பகலுமா உழைக்கிறான். எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? நான் அந்த ஒரு பொய் சொன்னதால." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயங்கரமா கதறி கதறி அழுத மாதிரி இருக்கு. எல்லா உண்மையும் சொன்னோனே டப்புனு அந்த அந்த இது வந்து ஃப்ளாஷ் அவுட் ஆயிட்டு, ஃப்ளாஷ் அவுட் ஆயிட்டோனே நீங்க வந்து எந்திக்கிறது வந்து இன்னும் 34 இயர்ஸ்ல தான் எந்திக்கிறீங்க. உங்களுக்கு செம்மையா கில்ட்டி ஃபீலு. "நீ இத நம்பல அப்டின்னா, ஒரு டைரி இருக்கும். அத போய் எடுத்து படி" அப்படிங்கிற மாரி சொன்ன உடனே, அந்த டைரியில அந்த சினாரிஸ் எல்லாமே ஃபுல்லாவே நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கீங்க. அந்த சீன்ஸ் அந்த நடந்தது எல்லாமே ஃபுல் சீன்ஸையும் நீங்க அப்படியே அதில எழுதி வச்சிருக்கீங்க. அது ரொம்ப சீக்ரெட்டா உள்ள பிளேஸ்ல. அத அந்த பொண்ணு சொல்லியிருக்கும் போல. அதவே நீங்க எடுத்து படிச்ச உடனே உங்களுக்கு அவ்வளோதான். கண்ல இருந்து உங்களுக்கு அப்படி ஒரு கண்ணீர் தார தாரையா வருது. ஒருத்தவங்களோட லைஃப முழுசா அழிச்சிட்டா நம்ம அந்த இடத்துல இருக்கோம். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயங்கரமா அழுறீங்க. நம்ம வந்து இவனோட வாழ்றதுக்கு நமக்கு ஒரு இன்ச் கூட தகுதி கிடையாது. ஆனா அவன் ஒரு நாள் கூட நம்மகிட்ட அப்படி நடந்துக்கிட்டது கிடையாது. நேத்து கூட என்ன வார்த்தை சொன்னான்?
உன்னைய நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோதான் சொன்னான். அவனுடைய பாசத்துக்கு நான் அருகதையா உள்ளவளா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயங்கரமா உட்காந்து அழுறீங்க. இப்போ மட்டும் நான் பாஸ்ட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னா, சத்தியமா நான் இப்படி ஒரு விஷயத்த நான் பண்ணவே மாட்டேன். அவனோட லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயங்கரமா அழுறீங்க. அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து மறுபடியுமே ஆக்சுவலி எப்படின்னா நைட்டு தூங்குறீங்க. ஃப்ளாஷ் அவுட் ஆன மாரி இருக்கு. அப்புறம் வந்து அப்புறம் வந்து தான் ஜங்குக் ஐ மீன் எப்படி சொல்ல, ஜ அந்த 34 இயர்ஸ் அந்த பொண்ண மறுபடியும் பார்க்குறீங்க. அந்த பொண்ணு உங்கள ஹக் பண்ணி அழுது, "உன் கையில மட்டும் தான் இருக்கு ஜங்குக்கோட லைஃபு. நீ அன்னைக்கு ஜங்குக்க பார்க்க போக்கூடாது. திருப்பி போகாம, அம்மா கிட்ட போ. அம்மாவ பிடிச்சுக்கோ. அம்மாவ விட்றாத." ஜக்குக்கு வேண்டாம். அவனோட லைஃப்ப விட்டுரு. அவன் வாழட்டும். அவன் நல்லா வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அந்த பொண்ணு சொல்லுது, "நான் கேட்குறேன்னு தப்பா நெனச்சுக்காத. தயவுசெய்து வேற யாரையும் கல்யாணம் பண்ணாத. என் மனசுல என்னைக்குமே ஜங்குக் தான்" அப்படின்னு சொல்லுது. ஏன்னா இப்ப எப்படின்னா, இப்போ வந்து நீங்களும் அந்த 34 இயர்ஸ் பொண்ணும் டைம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கிறதால ஃப்யூச்சர் மாறுனாலும் உங்க 2 பேருக்கும் பழசு மறக்காது. நீங்க வந்து ஃப்யூச்சருக்கு போன விஷயம் எந்த ஒரு விஷயமே உங்களுக்கு பழசு மறக்காது. அந்த பொண்ணு பாஸ்ட்ல போயிட்டு வந்ததால, இப்ப அந்த பொண்ணால தான் ஃப்யூச்சர் மாறப்போது அப்படிங்கிறதுனால, ஃப்யூச்சர் மாறுனாலும் இப்போ அந்த பொண்ணுக்கு பழசு மறக்காது. அதனால தான் அந்த பொண்ணு அப்படி சொல்லுது. உங்ககிட்ட ஐ மீன் அதுவும் நீங்க தான். நீங்களே உங்ககிட்ட 34 இயர்ஸ்ல பேசுறது 2 பேருமே இப்படி பேசிக்கிற மாதிரி, தயவு செய்து யாரையும் கல்யாணம் பண்ணாத ஒயன். நம்ம இப்படியே இருந்துருவோம். ஜங்கு கூட லைஃப்குள்ளேயும் போக வேண்டாம். எனக்கு ஜங்குக்கு தவிர உன்னாலயும் லவ் பண்ண முடியாது. என்னாலயும் இருக்க முடியாது. அவன வந்து நம்ம மனசுலயே வச்சுட்டு லைஃப் லாங் வாழ்ந்துக்கலாம். நம்ம அவனுக்கு பண்ணதுக்கு நான் அது மிகப்பெரிய தண்டனையா, அதுவே நான் ஏத்துக்கிடுதேன். அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு அப்படியே இந்த சைடு 34 இயர்ஸ் பொண்ணு அப்படி போற மாரி இருந்தோனே, நீங்க டக்குனு அந்த பொண்ணு கைய புடிக்கிறீங்க பிடிச்சு. "நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லவா?" அப்படிங்குவீங்க. எனக்கு இதுக்கு சொல்ற அளவுக்கு எனக்கு அறிவு இருக்கான்னு தெரியல. நான் அன்னைக்கு ஜங்குக்க நான் தேடி போகவே மாட்டேன். நான் ஜங்குக்கு இருக்கிற பக்கமே நான் போக மாட்டேன். இன்ஃபேக்ட் ஏன் அது ஜங்குக்கு ஆஃபீஸ்ன்னு தெரிஞ்சோனே, நான் மறுநாளே நான் ஆஃபீஸ விட்டு நான் விலகிருதேன். ஆனா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் நான் ரிக்வெஸ்ட்டா கேட்கிறேன். அந்த மனுஷங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி உண்மைய சொல்லிரு. உன் மனசுல எவ்வளோக்கு அவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நீ அவ்வளோ எழுதியிருக்க அதுல. எப்படியுமே இந்த ஃப்யூச்சர் வந்து கொஞ்ச நேரத்துல உனக்கு மாறதான் போகுது. அதுக்குள்ளே அந்த மனுஷங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிரு. ஏன்னா உன்னால எதுவுமே மறக்க முடியாதுன்னு நீ சொன்னல்ல. அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணும், "ஆமா, நீ சொன்னது கரெக்ட்டு தான். ஆனா அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்க போறது கிடையாது. ஃப்யூச்சர் மாறுனோனே அவனோட லைஃப் ஸ்டைலே வேற மாரி மாறிரும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஆக்சுவலி நீங்க வந்து சொல்லி அந்த பொண்ணு கைய பிடிச்சிட்டு, நீங்க இந்த சைடு 19 இயர்ஸ்க்கு வந்துட்டீங்க. அந்த பொண்ணு 34 இயர்ஸ்க்கு வந்துருச்சு. இப்போ இது நீங்கன்னே வச்சுப்போம். இப்போ 34 இயர்ஸ்ல இல்ல நீங்க. ஜங்குக் கிட்ட ஜங்குக் ஆக்சுவலி ரொம்ப கியூட்டா தூங்கிக்கிட்டு இருக்கான். நீங்க போய் டைரக்ட்டா அவனோட கையில போய் படுக்கிறீங்க. உங்களுக்கு அவ்ளோ அழுக வருது. ஏன்னா, அந்த ஃப்யூச்சர் வந்து எப்போ மாறுதுன்னு சொல்ல முடியாது. நீங்க 19 ஏன்னா உங்களுக்கு வந்து எப்படி சொல்ல ஃப்யூச்சர் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. நீங்க கண்டிப்பா உங்க அம்மாவ விட மாட்டீங்க. அப்படிங்கிறதால அந்த நாள் நீங்க ஜங்குக்க தேடி போக மாட்டீங்க. அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. அந்த பொண்ணு ஆக்சுவலி பயங்கரமா அழுது, ஜங்குக்கோட ஷோல்டர்ல படுத்து, அவன் ஒரு செகண்ட் இப்படி முழிக்கிறான். "ஏய் என்னடி ஆச்சு? எதுக்குடி இப்படி பயங்கரமா அழுற?" "ஜங்குக், நான் உன்கிட்ட பேசணும்டான்னு" சொல்லிட்டு ஜங்குக்க ஆக்சுவலி வெளில கூட்டு வரீங்க. "ஏய் என்னடி அழுற? என்னடி ஆச்சு? என் தங்கம்லான்னு" சொல்லிட்டு ஜங்குக் உங்கள கொஞ்சுறான். ஏன்னா நீங்க வந்து அழுதீங்கனாலே ஜங்குக் அப்படிதான் பண்ணுவான் போல. "ஜங்குக், என்னைய மன்னிச்சிருடா. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. உன் லைஃபே நான் அழிச்சிட்டேன்டா. நீ இவ்வளோ பாசம் காட்டுறல்ல, அதுக்கெல்லாம் நான் தகுதியானவனே கிடையாதுடா" அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்க ஹக் பண்ணி பயங்கரமா அழுறீங்க. "ஏய் என்னடி ஆச்சு? ஒண்ணும் இல்ல ஒயனு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூலா பேசுறான். அப்புறம் தான் நீங்க ஸ்டார்ட்டிங்லேருந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே அவன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றீங்க. அன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் நடுவுல எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு, "நான் வேணுக்குன்னே தான் அவ்வளோ பண்ணேன். இந்த மோட்டிவ்ல தான் நான் உங்ககிட்ட வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு
ஜங்குக்கு மொரட்டு ஷாக்குன்னே சொல்லிக்கலாம். அவனுக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணுன்னே தெரியல. நீங்க வந்து இந்த சைடு இத சொல்லிட்டு ஆக்சுவலி இந்த 34 இயர்ஸா இருக்கீங்க பார்த்தீங்களா? நீங்க அந்த இடத்த விட்டு ஓடி நீங்க பயங்கரமா ஆக்சுவலி வாரீங்க. நீங்க எங்க வாரீங்கன்னா, உங்க அம்மா இதுக்கு முன்னக்கூட்டி ஒரு வீட்ல உங்க வீடு இருக்கு பார்த்தீங்களா? நீங்க அங்க வாரீங்க. அங்க வந்து நீங்க கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு உள்ள வந்து படுத்து பயங்கரமா அழுறீங்க. ஏன்னா, உங்கள பொறுத்தவரைக்கும் இதுக்கப்புறம் உங்க குழந்தைங்க இருக்க மாட்டாங்க. ஜக்குக்கும் இருக்க மாட்டாங்க. யாருமே கிடையாது. இதுக்கு மேல நீங்க ஒரு தனி மரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, எனக்கு இப்ப இருக்க ஒரே நல்லது, என் அம்மா மட்டும். என் அம்மா கூட இருப்பாங்க. கண்டிப்பா அவ பாஸ்ட்ட மாத்திருவா அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயங்கரமா அழுறீங்க. அப்படியே உங்க கண்ணு ஆக்சுவலி ஃபேட் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. கண்ண மூடுறீங்க. மூடிட்டு இப்படியே முழிக்கிறீங்க. முழிச்சு பார்த்தா ஒரு குரல். என்ன குரல்னா, உங்க அம்மா திட்டுற குரல். அடியே இவ்ளோ என்னாடி நீ நெனச்சுக்கிட்டு இருக்க? 34 வயசானாலும் அதே மாதிரி. காலங்காத்தால எந்திரிக்கிறது லேட்டு தாண்டி நீனு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல். அந்த குரல கேட்ட உடனே, நீங்க ஓடி போய் அம்மான்னு கத்தி அவங்க அம்மாவ ஹக் பண்ணி பயங்கரமா அழுறீங்க. ஏன்னா உங்க அம்மாவ எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா உங்க அம்மா இல்லாதம்போது தான் உங்களுக்கு எவ்வளோ செஞ்சிருக்காங்க, எவ்வளோ இழந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு, அவ்வளோ நீங்க ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறதால, உங்க அம்மா "ஏய் ஏய் ஏய் என்னாச்சுடி? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி உங்க அம்மா உங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. அப்புறம் "அம்மா நீ நீ வந்துட்டல்லம்மா, நான் இனிமேல் உன்ன விடவே மாட்டேம்மா. நான் உன்ன விட்டு எங்கேயுமே போமாட்டேம்மா." அப்படின்னு உங்க அம்மா ஆக்சுவலி நீங்க உங்க அம்மாகிட்ட சொன்னீங்க. எங்கேயும் போமாட்டியா? அப்போ உன் புருஷன் உன் 2 பிள்ளைகளு அப்படிங்காங்க. எது? புருஷனா? 2 பிள்ளைகளா? அப்படிங்க. ஆமாடி உன் புருஷன் வெளில நிக்கான் பாரு. போ. அவன போய் நீ கூப்பிட்டா தான் உள்ள வருவேங்கான். அப்படின்னோனே உங்களுக்கு வந்து ஹார்ட் பீட் எகுறுது. அந்த பொண்ணுக்கு ஆக்சுவலி சொல்லியிருப்பா, யாரையுமே கல்யாணம் பண்ணாத. ஜக்குக்கு தவிர வேற யாராலயுமே என்னால ஏத்துக்க முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்னடா புருஷன்னு சொல்றாங்களே! அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அந்த பெர்சன் வந்து ஒரு பெரிய கார்ல நிக்கிற மாரி தான் இருக்கு. அந்த பின்னாடி திரும்பி ஃபோன் பேசுற மாரி இருக்கு. அப்போ வந்து அந்த பெர்சன் வந்து இப்டி திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, நீங்க அப்படியே டைரக்ட்டா இப்டி முன்னாடி போய் நிக்கிறீங்க. ஒரு செகண்ட் அந்த பெர்சன் வந்து டர்ன் பண்ணி திரும்பி பார்க்குறாங்க. அது யாருன்னா நம்ம ஜங்குக்கு தான். உங்களுக்கு மொரட்டு ஷாக்கு. எப்புட்றா? நம்ம அம்மாவும் உசுரோட இருக்கிறாங்க. இவன் ஒரு வேள தெரியாம வந்திருப்பானான்னு சொல்லிட்டு, "சார் நீங்க இங்க என்ன பண்றீங்க?" அப்டின்னோனே, ஜங்குக்கு இப்டி உங்கள பார்த்து பயங்கரமா மொறச்சு பார்த்துட்டு, "என்னடி நெனச்சுக்கிட்டு இருக்க நீனு?" அப்டிங்கான். இல்ல இவன் என்ன பேசுறான்னே புரியலையா? புதுசா என்ன சாருங்க. அவன் புருஷன் தெரியுதுல்ல. 2 பிள்ளைக்கு அப்பன் அப்டிங்கான். ஆக்சுவலி அந்த 2 பிள்ளைங்களையுமே கார்லருந்து தூக்குறான். இந்த 2 பிள்ளைக்கும் அப்பன் நான் தான்டி. உன் புருஷன்டி அப்டிங்கான். ஆனா உனக்கு ஒரு செகண்ட் புரியல. ஒரு மாரி ஜங்குக்கு வந்து கிரிப்ஸியா ஸ்மைல் பண்றான். நீங்க இல்ல இல்ல. இப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது. இது எப்படி நடந்திருக்கும்? அப்படின்னோனே, ஆக்சுவலி ஜங்குக் சைடு பார்க்கலாம். நீங்க பேசிட்டு போனோனே ஜங்குக் கொஞ்சம் ரியலைஸ் ஆயிட்டு, கொஞ்சம் கெஸ் பண்ணிருதான். ஏதோ ஒரு விஷயத்துல இப்படி பண்ணியிருக்கான் அப்படி சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவனோட கையெல்லாம் அப்படி ஃபேட் ஆகுற மாரி இருந்தது. அப்புறம் டக்குனு அவன் குழந்தைங்கள போய் ஓடி போய் அதுங்க 2ம் அப்படியே மறையிற மாரி இருந்தது. அவ்வளோதான் ஜங்குக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவன் ரொம்ப ஒரு மாரி இதாகுறான். ஒரு செகண்ட் வந்து அவனுக்கு ஏதோ ஒரு வந்த மாரி இருந்தது. அவனால அவனோட குழந்தைங்கள விட்டே குடுக்க முடியல. அவன் பயங்கரமா அழுறான். "இல்ல எனக்கு என் குழந்தை வேணும். என் பையன் வேணும். நான் விட்டு குடுக்க மாட்டேன். இப்படி நடக்கக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுறான். ரொம்ப அழுறான். "எனக்கு என் ஒய்ஃப் தான் வேணும். எனக்கு என் குழந்தைங்க தான் வேணும்." அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு மாதிரி ஜங்குக்கு வருது. அதுக்குள்ள ஜங்குக் ஆக்சுவலி போறான். டக்குன்னு முழிச்சு பார்க்குறான். அவன் இப்ப எந்திக்கிறது, அவனோட ஏஜ் ஆக்சுவலி உங்களுக்கும் ஜங்குக்கும் ஒரு எப்படி சொல்லலாம்னா, ஒரு 2, 3 இயர்ஸ் டிஃப்ரெண்ட் தான். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டே ஜங்குக்க பார்க்க போயிருப்பீங்கல்ல, அந்த ஏஜ்ல ஜங்குக் இப்படி கண்ண முழிக்கிறான். இப்ப நம்ம பாஸ்ட்லயா வந்திருக்கோம்? ஆமா. இப்போ என்கிட்ட அவ சொன்னபடி என்ன அப்படின்னா,
அன்னைக்கு நைட்டு எனக்கும் அவளுக்கும் ஒன்றுமே நடக்கலை. அதுக்கப்புறம் தான் நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஆகுனோம். நான் அவளுக்காக எல்லாம் பண்ணுனேன். அதனால் 2 பேரும் ஒன்றா சேர்ந்தோம். இப்போ எப்படி அவகிட்ட சொல்லியிருப்பா, "அவன் கிட்ட கூட போகாத" அப்படிங்கிற மாதிரி. இப்போ அதனால் எப்படி பண்ணணும் அப்படின்னா, மொய்யனை நானே போய் லவ் பண்ணுவேன். அவளை நானே கல்யாணம் முடிப்பேன். பாஸ்ட் எல்லாத்தையும் நான் சேஞ்ச் பண்ணுவேன். அவளுக்கு என் லைஃப்பை அப்படி பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு கில்ட்டுலயும் தானே அவள் அப்படி இருக்கா. நான் அவளோட எல்லாருடைய கில்ட்டையும் நான் போக்குவேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்குன்னு ஒரு குடும்பம், என் 2 குழந்தைங்க. அது எனக்கு திரும்ப வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் இருக்கான். ஏன்னா நீங்கள் அவனோட லைஃப்பை அழிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டே ஜங்குக்கு இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு இப்போ நீங்கள் வேணும். அவனை வந்து அவன் வந்து உங்களை ரொம்ப லவ் பண்ணுறான். அதுதான் ஒன்று. ஏன்னா அவனுக்கு வந்து நீங்கள் நல்லா பாசம் காட்டியிருப்பீங்க. அவனோட 2 குழந்தைங்க அப்படி சொல்லிட்டு அவனோட மென்டாலிட்டி அதிலே அடாப்ட் ஆகிட்டு அதுங்க இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு. அதனால் ஜங்குக்கு இப்போ அந்த ஏஜுக்கு வந்துட்டான். இதான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே ஆக்சுவலி வர எப்படி சொல்ல, ஆஃபீஸ் வர்றது போல் நீங்கள் ஆக்சுவலி அன்றைக்கி அந்த ஃபஸ்ட் டே ஆக்சுவலி ஆஃபீஸ்க்கு வாரீங்க. நீங்கள் எப்படினாலும் நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்கன்னா, அந்த ஆஃபீஸ்க்கு போகவே கூடாதுன்னு நினச்சிருப்பீங்க. பட் நீங்கள் உங்கள் குடும்ப சூழ்நிலை, அந்த ஆஃபீஸ்க்கு போனால் தான் உங்கள் லைஃப் நல்லாவுங்கிற சூழ்நிலை. நீங்கள் அதுக்கப்புறம் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஒன் டே மட்டும் தானே ஜங்குக்கு இருக்க இடத்துக்கு நான் போகக்கூடாது. நான் ஜங்குக்கை விட்டு நான் விலகியே தான் இருப்பேன். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இந்த சைடு யோசிக்கிறீங்க. ஆனால் இந்த சைடு ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்க்குறான். அவனுக்கு அவ்வளோ எப்படி சொல்லனா, அப்படி ஒரு கண்ணீர் வருது. அவனுக்கு அவ்வளோ எப்படி சொல்லனா, இப்போ அவன் உங்களை எந்த மோட்டிவில் பார்க்கான்னா, நீங்கள் வந்து அவனோட ஒய்ஃபு. அந்த மோட்டிவில் தான் பிள்ளை பார்க்குது. இப்படி உங்களை பார்க்குறான். நீங்கள் வந்து அவனை பார்க்கவே கூடாது சொல்லிட்டு நீங்கள் எப்படி குனிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் வந்து இப்படி தான் உங்கள் ஆஃபீஸில் ஆக்சுவலி உங்கள் ஒர்க்லாம் ஆக்சுவலி நல்லா தான் போகுது. ஜங்குக்கு வந்து இப்போ ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பண்ணுறான். ஏன்னா அவனுடைய மென்டாலிட்டி இப்போ 34 இயர்ஸில் உள்ள பையன் ஏன்னா இருக்கான் அப்படிங்கிறதால, சாரி 34 கிடையாது, ஒரு 37, 38ன்னு வச்சுக்குவோம். செம்ம ப்ரில்லியண்ட்டாக பிள்ளை பண்ணுறான் நிறைய விஷயங்களை. அதுக்கப்புறம் வந்து இப்படியே ஆக்சுவலி போயிட்டுருக்கு. ஐ மீன் எப்படி சொல்லனா, 2 பேருக்கு ஆஃபீஸ் ஆக்சுவலி இப்படியே போகுது. ஒரு 1 வீக் ஆஃப்டர் தான் நீங்கள் வந்து ஜங்குக் கிட்ட டைரெக்டாக பேசக்கூடிய டைமிங் ஆக்சுவலி வருது. அதில் வந்த உடனே நீங்கள் டைரெக்டாக உள்ளே போயிட்டீங்க. உள்ளே போனோடனே, "சார் இந்த மாதிரி இந்த ஃபைல்லலாம் நீங்கள் சைன் போடணும்னு" சொல்லிட்டு சைன்லாம் வாங்குறீங்க. ஜங்குக்கு இப்படி நிமிர்ந்து பார்க்குறா. பக்கத்தில் அந்த செக்ரட்டரி அந்த பொண்ணு இருக்கும் போல். அந்த பொண்ணுக்கிட்ட, "இந்த மாதிரி எனக்கு இது மீட்டிங் அர்ஜெண்ட்டாக தேவைப்படக்கூடியது. இந்த ஃபைல்ஸ்லாம் ஆக்சுவலி நீ கொஞ்சம் வாங்கிட்டு வா" அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணை வெளியே அனுப்பிடலாம். அந்த பொண்ணும் ஆக்சுவலி வெளியே போயிடுச்சு. ஜங்குக்கு இப்படி ஒரு செகண்ட் பார்த்துட்டு, "ஓய் பொண்டாட்டி" அப்படிங்கான். நீங்கள் "எது பொண்டாட்டியா? எவனடா கூப்பிடுறான்னு" சொல்லிட்டு உங்களுக்கு மொரட்டு ஷாக்கு. ஏன்னா ஜங்குக்கு இந்த மாதிரி பாசமாக பேசியிருக்கையெல்லாம் நிறைய பேசியிருக்கோம்னா. அப்படின்னோடனே அவன் இப்படி எந்திரிச்சு வாரான். டக்குன்னு உங்கள் கையை வந்து பிடிச்சி கீழே உங்களை உட்கார வைக்கிறான். ஏன்னா வந்து அந்த அந்த இடம் வந்து ஆக்சுவலி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் போல். உங்கள் கையை எப்படி கீழே ஒரு நிமிஷம் அப்படிங்கான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சார் என்னை விட்டுங்க. நீ என்னை சாருன்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன் ஒயன் அப்படிங்கான். இல்லை இல்லை, நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் என் கையை விடுங்க. என்கிட்டேருந்து நீங்கள் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணியே இருங்க. ஒய்யன் நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் என்ன சொல்கிறேனோ அதுபடி கேட்குற. ஒழுங்கு மரியாதையாக ஆஃபீஸை விட்டு இப்போ வெளியில் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். நீங்களும் ஆக்சுவலி ஆஃபீஸை விட்டு வெளில போகிறீங்க. அப்புறம் ஜங்குக்கும் நீங்களும் ஆக்சுவலி ஒரு காரில் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறீங்க. அப்புறம் வந்து ஜங்குக்கு வந்து உட்காந்துருக்கான். நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க. ஜங்குக்கு உட்காந்துருக்கான். ஜங்குக்கு உங்ககிட்ட சொல்கிறான், "நீ எதுக்காக இப்படி பண்ணுற? தேவையில்லாமல் எந்த ஒரு பாஸ்ட்டையும் நீ வந்து மாற்றக்கூடாது. அன்னைக்கு நீ வரணும்." "இல்லை இல்லை இல்லை, நான் வரமாட்டேன். எனக்கு எங்கள் அம்மா தான் முக்கியம். நான் வரமாட்டேன். அதுவும் இல்லாமல் என்னால் உங்களோட லைஃப்பை வந்து கண்டிப்பாக அழிக்க முடியாது. நீங்கள் உங்கள் லைஃப்பில் நல்லா இருங்க." "அது எப்படி ஒயன்?
நம்மளோட 2 குழந்தைங்கள பார்த்தலாடி, என் கண்ணு முன்னாடி அதுங்க கொஞ்சம் கொஞ்சமா மறையுதாங்கடி. எனக்கு எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு என் 2 குழந்தைங்க எனக்கு வேணும். நீ தயவு செய்து நீ இந்த பாஸ்ட்ட மட்டும் நீ மாத்தணும்னு நெனச்சேன்னு வச்சுக்கோயேன், நான் மனுஷனா கூட இருக்க மாட்டேன். அப்டின்னோனே டக்குன்னு நீங்க ஜேகே கிட்ட சொல்றீங்க. அது நடக்கவே கூடாத ஒரு லைஃப் ஜங்குக்கு. நீ வந்து உன் லைஃப்ப பார்த்துட்டு போ. நீ இப்ப எதுக்கு நீ இங்க வந்திருக்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. நீ வந்து 37ல ஏஜ்ல இருக்க நீ ஜங்குக்கு. ஆனா, நீ ஒரு நாள் கண்டிப்பா நீ போயிருவ. நீ 1 வீக்கோ 10 நாளோ தான். அதுக்கப்புறம் இந்த ரிட்டர்ன் பேக் இந்த ஜங்குக் வந்துருவான். அதுக்கப்புறம் உன் லைஃப் எல்லாமே போயிரும். ஏன்னா, இப்போ இப்படி இருக்க ஜங்குக் வந்து அந்த பொண்ண தான் லவ் பண்றான். அப்படிங்கிறதால இந்த லைஃப் சத்தியமா மாறாது. அப்படின்னோனே ஜங்குக்கு இப்படி உங்க கைய இப்படி பிடிக்கிறான். ஒரு மாதிரி எப்படி சொல்ல ரக்கட்டா பிடிக்கிறான். "அதெல்லாம் கிடையாதுடி. நான் மாத்துவேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உங்கள கொத்தா தூக்கிட்டு போறான்டி. "எங்கடா தூக்கிட்டு போற? எங்கடா தூக்கிட்டு போறன்னு?" சொல்லிட்டு கத்துறீங்க. அவன் ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு தூக்கிட்டு போய் ஆக்சுவலி உங்கள வந்து எப்படி சொல்லனா, நீங்க கத்துறீங்க. ஆக்சுவலி உங்களுக்கும் ஜங்குக்கும் நடுவுல அன்னைக்கே எல்லாமே முடியுது. முடிஞ்சதுக்கப்புறம் நீங்க இப்படி ஷாக் ஆயி ஜங்குக்க இப்படி பார்க்குறீங்க. பார்த்துட்டு, "டேய் நீ இன்னைக்கு இன்னைக்கு என்னடா பண்ணியிருக்க இப்போ?" "ஆமாடி, இப்ப நான் பண்ண விஷயத்துல கூடிய சீக்கிரத்திலே உனக்கு குழந்த பொறக்கும்டி" அப்படிங்கான். நீங்க எப்படி பார்க்குறீங்க? "ஜங்குக் இங்க பாரு தேவையில்லாம நீ பண்ணாத. நான் இந்த இடத்த விட்டு போறதுக்கு முன்னுக்கூட்டியே உன்னைய பிரெக்னன்ட் ஆயிட்டு தாண்டி போவேன். நான் உன்னைய பிரெக்னன்ட் ஆகிட்டேன்னு வச்சுக்கோயேன், நானா இருக்கிற பாஸ்ட்ல இருக்கான்ல, அவன பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு பொண்ண நம்ம இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா அவன் விடமாட்டான். நீ எப்படியுமே என் லைஃப்ல நீ இருப்ப ஒயன்." அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இந்த சைடு ஜங்குக்கு வந்து அவன் ஒரு தனி ஒரு வீட்ல உங்கள ஆக்சுவலி அடைச்சு வச்சுட்டான். உங்களுக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா அவன பொறுத்தவரைக்கும் அவன விட்டு நீங்க போயிறக்கூடாது. நீங்க எதுவும் வேற எதுவும் பிளான் போட்டு போயிறக்கூடாதுன்னு ஜங்குக் ஆக்சுவலி யோசிக்கிறான். ஆனா ஜங்குக் ஆக்சுவலி இந்த 10 டேஸுமே உங்க கூட தான் இருந்திருப்பான். உங்க கூட ஆக்சுவலி எல்லா ரிலேஷன்ஷிப்புமே வச்சிருப்பான். உங்கள ஃபோர்ஸ் பண்ணி தான் எல்லாமே பண்றான். நீங்க ஜங்குக் கிட்ட எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கான். ஆனா இந்த சைடு அட் த சேம் டைம் உங்க அம்மாவையும் நல்லா பார்த்துக்கிடுதான். கேட்டா ஆஃபீஸ் ரிலவெண்டா உள்ள விஷயத்துக்கு தான் நீங்க போயிருக்கீங்க. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜங்குக் ஆக்சுவலி பிஹேவ் பண்றான். அப்புறம் இப்படியே ஒரு எப்படி சொல்லனா ஒரு 10 டேஸ் கிட்டே ஆயிருது. 10 டேஸ் ஆஃப்டர் ரியல் ஜங்குக் ஆக்சுவலி வந்துட்டான். ஐ மீன் எப்படின்னா, அந்த பழைய ஐ மீன் அந்த 27 ஏஜ்ல ஒரு ஜங்குக் இருப்பான் பார்த்தீங்களா? அந்த ஜங்குக் வந்துட்டான். நீங்க எப்படி முழிச்சு பார்க்குறீங்க? ஆக்சுவலி அந்த பையன் நீங்க வந்து அந்த ஜங்குக்கு நெனச்சு பேசுறீங்க. "ஜங்குக் இங்க பாரு, இப்போமாச்சும் விட்ரு. தயவு செய்து இங்க நடந்த எந்த ஒரு விஷயத்தையுமே நடந்ததுன்னு சொல்லிட்டு தயவு செய்து நெனைக்காத. எனக்கு எல்லாமே என்னுடைய கனவுல நடந்துச்சுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருதே. தயவு செய்து இப்படி மட்டும் பண்ணேன்னா நம்ம ஃப்யூச்சர் நல்லாவே இருக்காதுடா. உன் லைஃப் நல்லாவே இருக்காதுடா." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜங்குக்க பார்த்து அழுறீங்க. நான் 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 வந்து எனக்கு மட்டும் என்ன ஆசையாடா? உன் லைஃப்ல நான் இருக்கக்கூடாது சொல்ட்டு. நானுமே உன்னைய அவ்ளோ லவ் பண்றேன். ஆனா என் கூட சேர்ந்த அப்படின்னா உன் லைஃப் நல்லா இருக்காதுடா. ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அழுறீங்க. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த ஜங்குக்கு ஆக்சுவலி. அவன் எப்படியோ ஒரு மாதிரி முழிக்கிறான். என்னடா பேசுது இந்த பொண்ணு? அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி முழிக்கிறான். ஆக்சுவலி அவன் ஒண்ணுமே பிஹேவ் பண்ணலன்னு சொன்னோனே, நீங்க அந்த இடத்துல கதவ தொறந்துட்டு இவன் அமைதியா இருக்கிற டைம் நம்ம இந்த இடத்த விட்டு ஓடிரலாம் அப்படி சொல்லிட்டு, ஆக்சுவலி நீங்க அந்த இடத்த விட்டு ஓடிட்டீங்க. அந்த சங்குக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே இருக்கான். அதுக்கப்புறம் தான் வந்து அங்க ஒரு டைரி இருக்கும் போல. அத எடுத்து அந்த ஜங்குக்கு ஆக்சுவலி படிக்கிறான். அதுல வந்து ஒவ்வொரு விஷயமா இருக்கு. அந்த டைரியில நெறைய ஒரு 10 ஃபோட்டோஸ் கிட்ட இருக்கு. நீங்க உங்க ஃபேமிலியா எடுத்த ஃபோட்டோஸ், அந்த 2 குழந்தைங்க ஃபோட்டோ. தயவு செய்து அவள விட்றாத. அவள கல்யாணம் பண்ணிக்க. எனக்கு இந்த குடும்பம் தான்டா வேணும். இது தான்டா உன் வாழ்க்கை. இது மட்டும் தான்டா உன் வாழ்க்கை. தயவு செய்து விட்றாதடா. அப்படின்னு சொல்லிட்டு அதுல நெறைய எழுதியிருக்கு. நான் உன்ன நம்புறேன். நீ கண்டிப்பா உயன விடமாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதில நெறைய எழுதியிருக்கு. அதே மாரி ஒரு வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணி ஜக்குக்கு வச்சுட்டு போயிருவான் போல. இந்த மாதிரி நான் டைம் ட்ராவல் பண்ணி தான்டா நான் வந்தேன். நான் வந்து உன்னுடைய 38 இயர்ஸ்
ஜங்குக்கு. தயவு செய்து என்ன மேரேஜ் பண்ணிக்கோ. நீ கண்டிப்பா அவள ரொம்ப லவ் பண்ணுவ. அவள மாரி ஒரு பொண்ணு கிடைக்காதுடா. உன்ன விட்டா அவளுக்கு யாருமே கிடையாதுடா. அவ ஒரு குழந்தடா. அவள தயவு செய்து ஏத்துக்க ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி ஜங்குக் கிட்ட நெறைய சொல்லியிருப்பான் போல. அதுக்கு மேல நம்மளோட குழந்தைங்க ஆக்சுவலி நம்ம நீயும் நானும் ஒன்று தான். குழந்த வேற இப்படிடா இப்படி மறையிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கு ஜங்குக். தயவு செய்து நீ வேற எந்த ஒரு ஃப்யூச்சரையும் நீ தேர்ந்தெடுக்காதடா. ப்ளீஸ்டா நான் உன்னை கெஞ்சி கேட்குறேன். எந்த ஒரு ஃப்யூச்சரையும் மாற்றிடாதடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து இந்த ஜங்குக்கு இப்படி எழுதி வச்சுட்டு இந்த மாதிரி அந்த இதுலேயும் நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருக்குங்களா. அவனுக்கு என்னன்னே தெரியலை. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு விஷயமும் நடந்து போச்சுன்னு சொல்லிட்டான் ஜங்குக்கு. இந்த மாதிரி உனக்கும் அவளுக்கும் நடுவில் எல்லாமே நடந்து போச்சுடா. நீ அதனால அவளை தான் உன் ஒய்ஃபாக நீ அக்செப்ட் பண்ணிக்க. ஏன்னா இந்த ஜங்குக்கை பொறுத்த வரைக்கும் அவனோட மனசில் வேற ஒரு பொண்ணு இருக்குது. இப்போ இப்படி நடந்திருக்குங்கும் போது அவனுக்கு டிப்ரெஷனாக தானே இருக்கும். அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அட் எ சேம் டைம் இவன் இப்படி எழுதி வச்சிருக்கான். ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்கான். அந்த ஃபோட்டோஸு ஃபஸ்ட்டு வந்து இவனுக்கு என்ன டவுட் வருதுன்னா, இதை வந்து இந்த பொண்ணு ஏதோ ஒரு நாடகம் ஆடுதா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டு வருது. அதுக்கப்புறம் டைரெக்டாக போய் அந்த பொண்ணு ஆக்சுவலி ஐ மீன் அந்த பொண்ணுங்கிறனா நீங்கள் இருக்கீங்கல்ல அங்கே அங்கே போய் ஆக்சுவலி அந்த பொண்ணு வந்து பேச என்ன நீ நின்று நடிக்கிறியா, உனக்கு என்ன இவ்வளோ இதா அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து பேசுகிறானா. நீங்கள் அந்தளவு டக்குன்னு கேட்குறீங்க. இல்லை சார் நான் நடிக்கலாம் இல்லை, நீங்கள் என் லைஃப்க்கு வரணும்னு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்த்து ஆக்சுவலி ஹாப்பியாக போங்க. உங்களுக்குன்னு இருக்க பொண்ணை நீங்கள் வந்து கல்யாணம் முடிச்சுக்கோங்க அப்படின்னோடனே சங்குக்கு வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் எப்படி வந்துச்சு, இது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நோண்டி நோண்டி கேட்குறான். பட் வந்து நீங்கள் சொல்ல மாட்டேங்கிங்க. பட் ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே அவன் ரொம்ப பைத்தியம் பிடிச்ச மாதிரி பிஹேவ் பண்ணான். எனக்கு இப்போ மண்டையே வெடிக்கிற மாதிரி இருக்கும். ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னோடனே அப்புறம் தான் நீங்கள் அந்த ஜங்குக்கை உட்கார வச்சு எல்லா விஷயமும் எக்ஸ்பிளனேஷன் ஆக்சுவலி கொடுக்குறீங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நடந்தது. அதனால தான் இப்போ வந்து ஃப்யூச்சரே மாறி இருக்கு. அதனால அந்த ஜங்குக்கு வந்து அந்த 38 வயசுல உள்ள ஜங்குக்கு ஆக்சுவலி வந்தான். அவனால் அவன் ஃபேமிலியை விட்டு கொடுக்க முடியலை. அவனோட 2 குழந்தைங்க, அவன் ஒய்ஃப் வேணும்னு சொல்கிறான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவனுக்கு அப்படியே ஆக்சுவலி கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. இப்போ வந்து எப்படின்னா ஆக்சுவலி இந்த ஜங்குக்கு வந்து ரெண்டு மனசாக இருக்கான். ஒரு பக்கம் வந்து நம்ம இவளை கல்யாணம் பண்ணோம்னா நம்ம இப்படி இருக்கலாம். ஆனால் அட் எ சேம் டைம் இந்த ஜங்குக்கும் இப்படி பண்ணிட்டு போயிட்டானே, நம்ம இந்த வழியில் போகவா இந்த வழியில் போகவா, ஆனால் இவளும் வேண்டான்னு சொல்கிறாளே இதனால் இப்படி ஆகும்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே அவன் இப்படி வச்சு யோசிச்சு பார்க்குறான். அப்போ அந்த ஃபியான்சிங்கிற பொண்ணு சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, ஆக்சுவலி அந்த பொண்ணு வருது. அந்த பொண்ணு வந்து ஜங்குக் மேலே கையை வச்சுலாம் அங்கே பாருடா அப்படி சொல்லிட்டு கேஷுவலாக பேசுது. ஜங்குக்கால் கேஷுவலாக பேச முடியலை. அவன் மண்டை ஃபுல்லாகவே அந்த ஃபோட்டோஸ் ஞாபகம் அதுதான் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. டக்குன்னு அந்த பொண்ணோட கையை ஆக்சுவலி எடுத்து விடுறான். இங்கே பாரு, நம்ம இங்கேயே பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே, எதுக்கு ஜங்குக் என்னடா ஆச்சு, இது பிரச்சனையா? இல்லை, நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு வந்து எப்படி சொல்லனா, அவன் மனசு ஏதோ சொல்லுது, இது வேண்டாம் நீ இதே ஏற்றுக்க, உன்னுடைய ஃப்யூச்சர் வந்து இப்படி இருந்தால் அழகாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் மனசு சொல்கிற மாதிரி சொல்லுது. அதனால் இந்த ஃப்யூச்சரை வந்து ஏற்றுக்கிட்டு அப்படியே இந்த சைடு பார்த்தா நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க. ஏன்னா ஜங்குக் அந்த 10 நாள் பண்ண விஷயத்தால். இதெல்லாம் தெரிஞ்சு ஆக்சுவலி ஜங்குக்கு வந்து இந்த சைடு வந்து உங்களை பார்க்க வாரான். நீங்கள் அப்பங்கூட சும்மா இல்லை. இந்த குழந்தையால் ஜங்குக்கு வந்து நம்மளை வந்து மறுபடியும் திரும்ப ஏற்றுக்கன்னு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கருவை வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து அங்கே ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்க. ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் எல்லாம் பண்ணலாம்னு நினைக்கும் போது ஜங்குக்கு வந்து நிற்கிறான். வந்து நின்று இந்த மாதிரி இது என்னுடைய குழந்த, என் குழந்தைய நான் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 38 இயர்ஸ் பேசின ஜங்குக்கோட டயலாகை இப்போ அந்த 28 இயர்ஸ் ஜங்குக் பேசுகிறான். அப்புறம் வந்து அவன் வந்து டைரெக்டாக வந்து அவங்க கையை பிடிச்சி வந்து உட்காந்து பேசுகிறான்.
"இங்க பாரு ஒயன், எனக்கு சத்தியமா தெரியலடி. அந்த ஃப்யூச்சர்ல இருக்க ஜங்குக் எதுக்கு வந்தான்னு சொல்லிட்டு. ஆனா அவன் வந்து சொன்ன விஷயம் எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்கு. கஷ்டமோ, நஷ்டமோ ஒயன், எனக்கு இனிமேல் என் லைஃப்ல நீ மட்டும் தான். அது யாரு என்னைய எப்படி விட்டு போனாலும் பரவாயில்லடி." அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஆக்சுவலி அவங்க கைய புடிச்சு இழுத்துட்டு ஒரு தெளிவான ஒரு முடிவோட வாரான். இதுக்கு முன்னுக்கூட்டி வந்து அவன்கிட்ட அந்த கிளாரிட்டி இல்ல. அவனால அது ஃபோக்கஸ் பண்ண முடில. பட் இப்போ கிளாரிட்டியா இருக்கிறதால எல்லாரையும் நல்லா ஏத்துக்குறான். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி இருக்கான். அதேமாரி இந்த ப்ராஜெக்ட் அவன் நெனச்ச 2வது இன்னொரு விஷயத்தையும் ஆக்சுவலி சொல்லியிருப்பான். இந்த மாரி ஒரு ப்ராஜெக்ட் வரும். நீ ஃபுல் கவனத்தையும் அது மேல வையி. அதில நீ ஜெயிச்சு காட்டு. உன் லைஃபே மாறும். இதில தான் அவ ரொம்ப பெரிய கில்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அதில வந்து ஜங்குக் வந்து மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தான். அப்படியே தான். அதனால அந்த அச்சீவ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஆக்சுவலி அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு கன்சோல் பண்ணியிருந்தான். இந்த மாதிரி எனக்கு இந்த பொண்ண நான் லவ் பண்றேன். இதுக்கு முன்னக்கூட்டி வந்து இப்படி நடந்ததால ஏத்துக்கிட்டது ஆனா இப்போ போய் சொல்றது வந்து, நான் இவள லவ் பண்றேன். அதனால நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா, அப்பா சம்மதத்தோட இந்த சைடு உங்களுக்கும் ஜக்குக்கும் ஆக்சுவலி கல்யாணம் ஆகுது. இப்படி தான் ஆக்சுவலி இத தான் உங்ககிட்ட ஆக்சுவலி ஜங்குக் சொல்லி முடிக்கிறான். இது வந்து ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் ஆக்சுவலி உங்ககிட்ட காமிக்கிறான். நீங்களும் ஜங்குக்கும் ஹேப்பியாவே ஆக்சுவலி உங்களோட ஃபேமிலி லைஃப் ஆக்சுவலி அதுவரைக்கும் நீங்க வந்து எப்படி சொல்லணும்னா, ஒரு கிளாரிட்டியே இல்லாம தான் இருந்திருப்பீங்க. ஏன்னா ஜங்குக்கோட கேரக்டரே சொல்லியிருப்பேன். போக போக உங்கள பிள்ள ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கும் அப்படி சொல்லிட்டு. அதே மாதிரி ஜங்குக்கு வந்து உங்களுக்காக எடுக்கிற டைமிங்கா இருக்கட்டும், அவன் எவ்ளோ டேக் கேர் காட்டுனானோ, அதே மாரி நீங்க ரொம்ப டேக் கேர் காட்டியிருப்பீங்க போல. இதுக்கு முன்னக்கூட்டி ஒரு கில்ட்டி ஃபீல்லயாச்சும் நீங்க கொஞ்சம் ஜங்குக்க விட்டு போயிருப்பீங்க. ஆனா, அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து ஜங்குக்க வந்து வாழ்ந்த லைஃப் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு சரி ஒரு கோல்டன் லைஃப்னே சொல்லிக்கலாம். 2 பேரும் அவ்ளோ ஹேப்பியா இருந்திருப்பீங்க. இத தான் ஜங்குக் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட வந்து எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறான். ஏன்னா, இப்ப எப்படின்னா, யாருனாலும் இந்த எப்படின்னா, சும்மா ஒரு சின்ன ரூல்ஸ் நான் போடுறேன்னு வச்சுக்கலாம். டைம் ட்ராவல் பண்ணவங்களுக்கு பாஸ்ட், ஃப்யூச்சர் மறக்காது. அவங்க என்ன வச்சிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி. அதனால ஜங்குக்கும் டைம் ட்ராவல் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதால அவனுக்கும் ஞாபகம் இருக்கு, உங்களுக்கும் ஞாபகம் இருக்கு. இப்ப அதிலிருந்து அவன் வந்து ஃப்யூச்சர்ல வந்து பார்க்குறான். அவனோட குழந்தைங்க அதே மாதிரி இருக்காங்க. அவனுடைய 2 குழந்தைங்களும் அதே மாதிரி அவனுக்கு மறுபடியும் பொறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லாவே தெரியுது. அப்பதான் பயபுள்ள பெருமூச்சு விடுது. இந்த மாதிரி நீங்க வந்து ஆனா இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அப்போ வந்து நீங்க எப்படி அங்க போயிருப்பீங்க அப்படின்னோனே. ஆக்சுவலி இதுக்கு முன்னக்கூட்டி அந்த ஜங்குக்கு வரதுக்கு முன்னக்கூட்டி அங்கேயுமே நீங்க வந்து வீட்லருந்து எப்படின்னா ஜங்கு கிட்ட சும்மா சின்னதா கோச்சிக்கிட்டு உங்க வீட்டுக்கு வந்திருப்பீங்க போல. இப்போ வந்து அதுலேருந்து ஆக்சுவலி இந்த 34 இயர்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து கன்டின்யூ ஆகுது. இந்த சைடு ஜங்குக்கும் அவனோட ஏஜ்லேருந்து கன்டின்யூ ஆகுது. அதுலேருந்து உங்க 2 பேருக்கும் கன்டின்யூ ஆகுது அப்படிங்கிறதால உங்களுடைய உங்களுடைய 3 லைஃப்மே ஆக்சுவலி உங்களுக்கு வந்து அந்த பழைய லைஃப் ஞாபகம் இல்ல. ஆனா உங்க 2 பேர பொறுத்தவரைக்கும் நீங்க அந்த லைஃப்ல இருந்து தான் கன்டின்யூ பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி. இத நீங்க எப்படினாலும் வச்சுக்கலாம். எந்த லைஃப்லனாலும் கன்டின்யூ பண்ணாலும் நீங்க வந்து ஒண்ணு சேர்ந்துட்டீங்க அப்படிங்கிறது. ஏன்னா உங்கள பொறுத்தவரைக்கும் டெஸ்டினி அப்படிங்கிறது நீங்க 2 பேரும் ஒண்ணாகணும் அப்படிங்கிறது தான். அந்த லைஃபே உங்கள வந்து சேர்த்து வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு ஹேப்பி எண்டிங்கோட ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் சீனே சும்மா போடுவோம். ஆக்சுவலி ஜங்குக்கு வந்து உங்க கைய ஆக்சுவலி பிடிச்சி இழுக்குறான். நீங்க ஆனா உங்களுக்கு வந்து எப்படி சொல்லனா, ஒரு ஒரு அழுகன்னு ஒரு சந்தோஷம்னு சொல்ல முடியாது. ஒரு சோகம்னு சொல்ல முடியாது. ஒரு கில்ட்டி ஃபீல்ன்னு சொல்லிக்கலாம். நீங்க இப்படி பார்த்து பயங்கரமா அழுறீங்க. இல்ல வேண்டாம். எனக்கு நான் உங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். ஆமாடி, அன்னைக்கு நைட்டு தனியா விட்டு போனலாம் அப்போ இருக்கு. அதுலேருந்து உன்னை ஆரம்பிக்கிறேன்டி. அதில தானே என்னைய விட்டுட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஆக்சுவலி ஒரு தூக்கு தூக்குறான். நீங்க எப்படி 2 குழந்தைங்களையும் பார்க்குறீங்க? ஆக்சுவலி அந்த 2 குழந்தைங்களையும் பார்க்குறதுக்குன்னே ஒரு 4, 5 பேருக்கு மேல இருக்காங்க போல. அவங்க வந்து சார் 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 நாங்களே பார்த்துக்கிட்டோம். நீங்க எவ்வளோ நாள் என்ஜாய் பண்ணுங்க உங்க லைஃப்ப அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. ஜங்குக்கு உங்கள தூக்கிட்டு இன்னொரு கார்ல தூக்கி போட்டு உள்ள தூக்கிட்டு போறான். நீங்க டேய் நம்ம எப்புட்றா இவ்வளோ ரிச் ஆனோம்னா, ஏய் நம்ம லைஃபே இனிமேல் வந்து வேற மாதிரிடி. பாரு, இனிமேல் என்னுடைய ஃபுல் டைம் ஜாப் என்ன தெரியுமா? என்ன உன்ன மட்டும் தாண்டி லவ் பண்ணணும். அது தாண்டி என்னுடைய ஃபுல் டைம் ஜாப் அப்படிங்கான். நீங்க எப்படி அவன மூஞ்ச பார்க்குறீங்க? ஆக்சுவலி இப்போ எங்க தூக்கிட்டு போறான்னா, அவனுடைய இந்த பழைய வீடு ஆக்சுவலி இருக்கும் பார்த்தீங்களா? அதே வீட்டுக்கு தான் ஜங்குக் தூக்கிட்டு போறான். இங்க எதுக்குடா கூட்டு வந்த?
எங்கேருந்து முடிச்சோமோ, அங்கேருந்து தானடி ஆரம்பிக்க முடியும். அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஆக்சுவலி உங்கள தள்ளி விட்டு, அவன் உங்க மேல வந்து விழுறான். ஆக்சுவலி இதோடயே அதுக்கப்புறம் உங்களுக்கும் ஜங்குக்கும் நடுவுல நடந்துருக்கு. இது வந்து எப்படின்னா, ஜங்குக் இப்போ மறுபடியும் ரிச் ஆயிட்டான் அப்படிங்கிறதால உங்களுக்குள்ள கில்ட்டி ஃபீலும் ஆக்சுவலி போயிருச்சு அப்படிங்கிற மாதிரியே வச்சுக்கலாம். இது வந்து எப்படினாலும் வச்சுக்கலாம். ஒரு வேள நீங்க வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாரி நெனச்சு, நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் உங்களுக்கு குடுத்த ஒரு வாய்ப்பா கூட நெனச்சுக்கலாம். உங்க லைஃப அப்படியே ஒரு தலைகீழ மாத்துன மாரி, நீங்க அப்புறம் வந்து லைஃப் லாங் ஜங்குக் கூட பயங்கர ஹேப்பியா இருக்கீங்க. இதோட இந்த இடத்துல இந்த இந்த ஒன் ஷாட் ஆக்சுவலி முடியுது. சரி, ஓகே, பாய்.